ஸோ குட் ஈவினிங் ஆல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எம்எஸ்எஸ் ஸ்கில் சர்வீஸ் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் சீக்வல் கமாண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ சீக்வலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்மளுக்கு 4 விதமான கமாண்ட்ஸ் இருக்கு. டிடிஎல், டிஎம்எல், டிசிஎல் அண்டு டிசிஎல் இருக்கு. ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். டிடிஎல்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜஸ். டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஸோ மோஸ்ட்லி இட் இஸ் யூஸ் டு டிஃபைன் அண்ட் மாடிஃபை ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நம்மளுடைய டேட்டாபேஸ்ல எதெல்லாம் வந்து அதோட ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்றது, அதெல்லாம் வந்து நம்ம ஒரு 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 ஆப்ஜெக்ட் வந்து டிஃபைன் பண்றதை வந்து நம்ம டிடிஎல் சொல்லுவோம். ஸோ இந்த கமாண்ட் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, வி கேன் ஏபிள் டு கிரியேட் டேபிளா இருக்கட்டும், இல்லை ஒரு டேபிளை மாடிஃபை பண்றதா இருக்கட்டும், இல்லை டிரா பண்றதா இருக்கட்டும், இல்லை டேபிளை ட்ரங்கேட் பண்றது, இல்லை ரீநேம் பண்றது. இந்த ஆக்டிவிட்டிஸ் எது பண்ணாலுமே அதை வந்து கம் அண்டர் டிடிஎல் அப்படின்னு நம்ம வந்து டிஃபைன் பண்றோம். ஸோ டிடிஎல் ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன கமாண்ட்ஸ் வரும்னா, கிரியேட், ஆல்டர், டிராப், ட்ரங்கேட் அண்ட் ரீநேம். ஸோ இந்த 5 கமாண்ட்ஸை பத்தி நம்ம வந்து சிலது இப்போ கிரியேட் டேபிள், ஆல்டர் டேபிள் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ டிராப், ட்ரங்கேட்டு, தென் ரீநேம், இதை 3 மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் டிஃபைன் த டேபிள் ஸ்ட்ரக்சர். ஸோ டிடிஎல் பொறுத்த வரைக்கும் டேபிள் கிரியேட் பண்றது அப்படின்னு தெரியும், ஆல்டர் பண்றது எப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரி, யாருக்காவது பார்க்கலாம், இப்போ இந்த டேபிள் நான் கிரியேட் பண்றேன் ஃப்ரெஷ்ஷாவே. ஸோ பாருங்க, எம்ப்ளாயிஸ் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி டேபிள் கிரியேட் பண்றதும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டிடிஎல் கமாண்ட். நெக்ஸ்ட் ஐ எம் ட்ரைங் டு ஆல்டர் த டேபிள். ஆல்டர்னா ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சர் வந்து மாடிஃபை பண்ண போறேன். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த டேபிள்ல ஆல்ரெடி வந்து 5 காலம்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து புதுசாக ஒரு காலம் ஆட் பண்றேன். ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயீஸ் ஆட் இமெயில் ஐடி டேக் கேர் ஆஃப் 100 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து என்னோட ஸ்ட்ரக்சரை வந்து மாடிஃபை பண்ணுது. ஏன்னா டேபிள் இப்போதைக்கு வந்து ஒன்லி 5 காலம்ஸ் தான் இருக்கு. ஸோ இதை நான் டிஃபைன் பண்ணிட்டேன். டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் இந்த டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் நான் மாடிஃபை பண்றேன். மாடிஃபைனா நான் ஆல்டர் பண்றேன், இல்லை டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலுமே அது வந்து மாடிஃபை த டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் கான்செப்ட்ல வந்துடும். இப்போ நான் டேபிள் ஆல்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு அடிஷனல் காலம் ஆட் ஆயிடும். இமெயில் ஐடி ஆட் ஆகி இந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் வந்து மாறிடுது. ஸோ இட் ஆல்சோ கம் அண்டர் டிடிஎல். ஸோ இதுல வந்து என்னன்னா, நீங்க ஆல்டர் டேபிள் பண்ணும்போது என்னன்னா, யூ கேன் ஆட் மோர் தென் 1 காலம் அட் ஏ டைம். நீங்க ஒரு காலம் தான் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்றது கிடையாது. யூ கேன் ஆட் n நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆல்சோ அட் ஏ டைம். இங்க பாருங்க, ஆல்டர் டேபிள் சேம் எம்ப்ளாயி டேபிள்ல நான் என்ன பண்றேன்னா, ஏஜ், ஹையர் டேட்டு, அப்புறம் இஸ் ஆக்டிவ் அப்படி ஒரு 3 காலத்தை வந்து நான் அட் ஏ டைம்ல வந்து வித் கமா செப்பரேட்டர்ல நீங்க பண்ண முடியும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னா, நான் 1 பை 1 தான் நீங்க வந்து காலம் மாடிஃபை பண்ணணும் அவசியம் கிடையாது. மோர் தென் 1 காலமும் அட் ஏ டைம்ல பண்ணலாம். இந்த டிஃபால்ட் 1ன்றது என்னன்னா, டேபிள் கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு நான் வேல்யூ எதுவுமே கொடுக்கலன்னா பை டிஃபால்ட்டா அந்த காலம்ல வந்து வேல்யூ வந்து 1 இன்செர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட்மெண்ட் நான் எக்ஸிக்யூட் பண்றேன். பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மோர் தென் 1 காலம் நான் வந்து பாத்தீங்கன்னா அட் ஏ டைம்ல வந்து ஆட் பண்றேன். ஸோ ஏஜ், ஹையர் டேட்டு, இஸ் ஆக்டிவ் 3 வந்து ஆட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ நீங்க அட் ஏ டைம்ல மோர் தென் 1 காலம் எனேபிள் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு காலம் வந்து நான் வந்து உங்களுக்கு இன்செர்ட் பண்றேன். அந்த டிஃபால்ட்டோட இது பிஹேவியர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஸோ இன்செர்ட் இன்டு எம்ப்ளாயீஸ். நான் வந்து என் டேபிள் என்னென்ன இருக்கு, எம்ப்ளாயி ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட், சேலரி, தென் இமெயில் ஐடி, ஏஜ், ஹையர் டேட்டு, இஸ் ஆக்டிவ். ஸோ அதுக்கு நம்ம வேல்யூஸ் போட்டு நம்ம வந்து அதே ஆர்டர்ல நம்ம வந்து இன்செர்ட் பண்ண போறோம். எம்ப்ளாயி ஐடி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1001 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நேம் வந்து ஸ்லோவா கொடுக்குறேன். டிபார்ட்மெண்ட் வந்து ஐடி, சேலரி வந்து 3000, இமெயில் ஐடி ஃபீல்ட் நேம் தப்பா என்ட்ரி பண்ணிருக்கீங்க சார். அதுக்கப்புறம் வந்து ஏஜ் வந்து ஹையர் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் டேட் வந்து நம்ம டேட்டுன்னு கொடுத்துருக்கோம். அதனால நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா வந்து கெட் டேட் கொடுக்கலாம். கெட் டேட் கொடுக்கும்போது என்னன்னா ஒரு டைமோட வரும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து 2024 நான் கொடுக்குறேன், டேட் காலம் கொடுக்குறேன். தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஆக்டிவ். இஸ் ஆக்டிவ் வந்து நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன், பிட்டுன்னு கொடுத்துருக்கேன். பிட்டுன்னா
ஒன்லி ஒன் டிஜிட் தான் அலோவ் பண்ணணும். நம்ம டேட்டா டைப்ல பார்த்துருக்கோம். இப்போ நான் அந்த பிட்ன்ற காலத்தை வந்து நான் இங்கே கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கிப் பண்ணிடுறேன். அதை வந்து நான் இங்கேயே எடுத்துடுறேன். அந்த காலத்தை எடுத்துட்டு நான் இந்த டேபிள் மட்டும் நான் வந்து ட்ரை டு சார் ஃபீல்டு நேம் தப்பா கொடுத்துருக்கீங்க சார். ஹலோ ஹலோ more than one second. There are fewer columns in the system. Employee ID, name, department. Employee ID, name, department, salary, email ID, age, hire date. சார் ஐடிக்கு ஐ கேப்சல்ல கொடுக்கணும் சார். என்னமா எம்ப்ளாயி ஐடிக்கு இதுல ஸ்மால் கொடுத்துருக்கீங்க சார், ஆனால் கேப்சல் கொடுக்கணும் சார். அது பிரச்சனை கிடையாது. எஸ்கியூஎல் வந்து கேஸ் சென்சிட்டிவ். எம்ப்ளாயி ஐடி அது நீங்க ஸ்மால்லையும் கொடுக்கலாம், கேப்சலும் கொடுக்கலாம். அது ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ஓகே ஸ்மால் சார். லெட்டர்ல கொடுத்தாலும் கேபிட்டல் லெட்டர் கொடுத்தாலும் அதே வேல்யூ தான். இப்போ உங்களுக்கு டேட்டா இன்சர்ட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நான் ஈஸ் ஆக்டிவ் வந்து இங்க கொடுக்கவே இல்லை. பட் ஆனால் பை டிஃபால்ட்டா என்ன ஆகுது, ஒன்னு நான் வந்து இன்சர்ட் ஆகும். இதுதான் வந்து டிஃபால்ட் கமாண்டோட பர்பஸ். இதுதான். நீங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்க, இப்போ வந்து எந்த மாதிரி நேரத்தில் வந்து இது வந்து டிஃபால்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, சப்போஸ் நீங்க ஒரு இடத்துல போய் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா, அந்த டிரான்சாக்ஷன் பண்ணும்போது என்ன டைம் நான் வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைமை நீங்க கேப்சர் பண்ணலாம். நான் இதுல ஒரு காலம் ஆட் பண்ணி காட்டுறேன், இன்னும் பெட்டரா புரியும். ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயீஸ் ஆடு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டேட்னு ஒரு காலம் ஆட் பண்றேன். டிரான்சாக்ஷன் டேட் டைம் நான் கொடுக்குறேன். டேட் டைம் டிஃபால்ட் கெட் டேட் அப்படின்னு ஒரு கொடுக்குறேன். இப்போ கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா, இந்த எம்ப்ளாயி டேபிள்ல இப்போ பை டிஃபால்ட்டா வந்து எதுவுமே இல்லை, நல்ல கொடுத்துருக்கேன். ஆனால் டிஃபால்ட் என்ன கெட் டேட்னா, நீங்க எந்த டைம்ல டிரான்சாக்ஷன் பண்றீங்களோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்டு வந்து வைப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து இந்த டிரான்சாக்ஷன் டேட்னு ஆட் பண்றீங்க. ஸோ டிரான்சாக்ஷன் டேட் நான் ஸ்கிப் பண்றேன், பண்ணல. இப்போ சேம் வந்து 1002 ஆட் பண்றேன். 50,000 சாப்பிட்டு 02 நான் இன்சர்ட் பண்றேன். பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கொரியில இங்க பாருங்க, டேட் வந்து பை டிஃபால்ட்டா வந்து இப்போ எந்த டைம்ல அந்த டிரான்சாக்ஷன் பண்ணணும் அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்சர்ட் ஆயிடும். ஸோ இது வந்து என்னன்னா, நீங்க எந்த டைம்ல அந்த ரெக்கார்டு வந்து உங்க டேபிள்ல உட்காருதோ அந்த டைம் ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த காலம் வந்து கேப்சர் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு வந்து நாளைக்கு கூட தெரியும், யாராவது வந்து இந்த ரெக்கார்டு எப்போ இன்சர்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, டிஃபால்ட்டா இந்த டிரான்சாக்ஷன் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா ஓகே 30th ஜூலை 2025 வந்து நைட்டு 8:18 28 227 மில்லி செகண்ட்ல வந்து இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத வந்து யூ கேன் டிஃபைன். ஸோ இதை வந்து என்னன்னா யூசர் மேனிபுலேட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து நீங்க டேட்டா பேஸ்லேயே நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் கொடுத்துறீங்க. ஸோ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டேட்டா வந்து இன்சர்ட் ஆகுதோ அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன் டேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கரண்ட் டேட் வந்து கேப்சர் ஆகும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா ட்ராக் பண்றதுக்கோ இல்லை வந்து யார் எப்போ வந்து மாடிஃபை பண்ணாங்களோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல். அப்படி இல்லை எனக்கு வந்து ஒரு டேட்டா வந்து எப்பவுமே வந்து ஒரு காலம் வந்து இன்சர்ட் ஆகுது எப்பவுமே மாறவே மாறாது, ஃபிக்ஸ்டாவே இருக்கும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி டிஃபால்ட் யூஸ் பண்ணலாம். இந்த வேல்யூ எனக்கு மாறவே மாறாது, இப்போ எனக்கு எப்பயுமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வேல்யூ வந்து நான் இன்சர்ட் பண்றேன், எனக்கு எப்பவுமே வந்து ஃபிளாக் வந்து 0 தான் வேணும் அதில் வந்து பை டிஃபால்ட் அப்படின்னீங்கன்னா, அந்த இடத்துல டிஃபால்ட் 0ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த காலம்க்கு வந்து நீங்க மேனுவலா இன்சர்ட் பண்ண அவசியம் கிடையாது. எப்போ ரெக்கார்டு இன்சர்ட் ஆகுதோ பை டிஃபால்ட்டாவே அந்த வேல்யூ வந்து உங்க டேபிள்ல வந்து அந்த காலம் வந்து இன்சர்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஃபிக்ஸ்டு ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்க இந்த மாதிரி வந்து டிஃபால்ட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது வந்து. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த கெட் டேட் அந்த மாதிரி வைப்பாங்க. என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து கரண்டா எந்த டைம்ல வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து கேப்சர் ஆச்சு அப்படின்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்கா டவுட் இருக்கா இது வரைக்கும் சொன்னதுல? ஆல்டர் டேபிள் மல்டிபிள் காலம் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து டிஃபால்ட் அந்த கீவேர்டை பத்தி நம்ம பார்த்தோம். இது டவுட் இருக்கா? நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாமா? கிளியர் சார்.
ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ராப்னு ஒன்று இருக்கு. நம்ம வந்து இப்போ வந்து கிரியேட் பார்த்தாச்சு, ஆல்டர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து டிராப் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்களுடைய டேட்டாபேஸ் வந்து நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா யூ கேன் யூஸ் த டிராப் ஸ்டேட்மெண்ட். ஆனா ஒன்ஸ் நீங்க டிராப் பண்ணிட்டீங்கன்னா யூ கேனாட் ரிகவர் தட். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது பண்ணும்போது கேர்ஃபுல்லா பண்ணுங்க. யாரும் ப்ரொடக்ஷன்ல ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆக்சஸ் மோஸ்ட்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஒன்ஸ் நீங்க இந்த டேபிள டிராப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நான் டேபிள் டிராப் பண்ண போறேன், ஒரு பேக்கப் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டேபிள் கிரியேஷன் வந்து நம்ம 100 விதமா பண்ணலாம். பிஃபோர் டேபிள் நம்ம இந்த டிராப் பண்றதுக்கு முன்னாடி சப்போஸ் நீங்க இந்த டேபிள் ஒரு பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீக்வல் வந்து ஒரு செலக்ட் ஸ்டார் இன்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. செலக்ட் ஸ்டார் இன்ட்டு இந்த டேபிள்ல பேக்கப் போட போறேன் நான் வந்து எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர். மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ன டேட் அந்த டேட் வைப்போம் 30/07/2025. சப்போஸ் அந்த பேக்கப்னு வச்சிருக்கேன் ஃப்ரம் எந்த டேபிள் எம்ப்ளாயிஸ். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா செலக்ட் ஸ்டார் இன்டூன்றது நம்ம வந்து எப்பவுமே இது வந்து சின்டாக்ஸ். என்ன நேம்ல டேபிள் கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த நேம் வந்து நீங்க ஆல்ரெடி கிரியேட் டேபிள் வச்சு பண்ணிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க டைரக்டாவே வந்து புது டேபிள் வித் ரெக்கார்டோட இன்சர்ட் பண்ணலாம். நம்ம ஜென்ரலா டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கிரியேட் டேபிள் பண்ணுவோம், ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும், டேட்டா இருக்காது. அதுக்கப்புறம் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுல வந்து டேட்டா வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆகும். பட் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டேபிள்ல வந்து டேட்டா இருக்கு. ஸோ எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இல்லை, 2 ரெக்கார்டு இருக்கு. இதை நான் அப்படியே வந்து டேபிள் கிரியேட் பண்ணாம நான் ஒரு நியூ டேபிளுக்கு டேட்டா மூவ் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் இன்டு நியூ டேபிள் நேம் ஃப்ரம் ஓல்டு டேபிள் நேம். ஓல்டு டேபிள் நேம் எம்ப்ளாயிஸ். இதுல இருக்கிற டேட்டாவை எம்ப்ளாயிஸ் அண்டர் ஸ்கோர் 37/0/37/2025 அண்டர் ஸ்கோர் பேக்கப்ன்ற டேபிளுக்கு வந்து நான் மூவ் பண்ண போறேன். இப்போ வந்து மூவ் பண்ணும்போது 2 ரோஸ் அஃபெக்டட் இருக்கா. இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் அண்டர் ஸ்கோர் இந்த டேபிள் நான் போடுறேன். பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து எனக்கு வந்து பேக்கப் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து டேபிள்லாம் எதுவும் கிரியேட் பண்ணவே இல்லை, டேட்டாவோட டைரக்டா வந்து நான் மூவ் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் இருக்கும். நான் இப்போ இந்த டேபிள் வந்து ரெக்கார்டு வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்கார்டு டெலிட் பண்ணிடுறேன். இப்போ டேபிள் என்ன இருக்கு, ஸ்ட்ரக்சர் இருக்கு, சேம் ஸ்ட்ரக்சர். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் நான் கொடுத்துறேன், டேட்டா கிடையாது. பட் ஸ்டில் என்ன பண்ணலாம்னா இந்த டேபிள் இருக்கிற ஸ்ட்ரக்சரும் இந்த டேபிள் இருக்கிற ஸ்ட்ரக்சர் எனக்கு ஒன்னா இருந்துச்சுன்னா இப்போ பாருங்க, இப்போ இந்த டேபிள் இருக்கிற ஸ்ட்ரக்சரும் காலம்ஸ் எல்லாம் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இன்னொரு என்ன பண்ணலாம், இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். இப்படியே நீங்க வந்து என்ன பண்ணலாம், டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் ஆல்ரெடி இல்ல, என் டேட்டா பேஸ் ஆல்ரெடி டேபிள் இல்ல, நான் வந்து டேட்டாவோட டேபிளையும் வந்து புதுசா கிரியேட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா செலக்ட் ஸ்டார் இன்டு யூஸ் பண்ணுங்க. என்கிட்ட டேபிள் இருக்கு, நான் அந்த டேபிள் வந்து நான் டெலிட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து அதே ஸ்ட்ரக்சர்ல டேட்டா இன்னொரு டேபிள் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் போடுங்க. இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. இந்த டேபிள் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டேட்டா வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ நீங்க எப்போ ஒரு டேபிளை டிராப் பண்றதா இருந்தாலும் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா இந்த டேபிள் வந்து நீங்க ஒரு பேக்கப் எடுக்கிறது இன்னைக்குமே சேஃப்டி, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த டேபிளோட டேட்டா வந்து நான் வந்து இங்க பேக்கப் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டிராப் டேபிள் எம்ப்ளாயிஸ். இப்போ பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் sys டாட் டேபிள்ஸ் வேர் நேம் ஈக்குவல் டு எம்ப்ளாயிஸ். இப்போ இதான் இந்த டேபிள் இருக்கு ஆஸ் ஆஃப் நோ. என்ன பண்ண போறேன், டிராப் டேபிள் எம்ப்ளாயிஸ் நான் பண்றேன். பண்ணதுக்கு அப்புறம் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டா டேபிள்ஸ் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். டிராப் டேபிள் கொடுத்தீங்க அந்த ஆப்ஜெக்டே வந்து உங்க டேட்டாபேஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து ரிமூவ் ஆயிடும். அதை நீங்க வந்து ரெக்கவர் பண்ண முடியாது அன்லெஸ் நீங்க ஒரு டேட்டாபேஸோட பேக்கப் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க ரீஸ்டோர் பண்ணி அந்த டேபிள் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்ஸ் நீங்க டேபிள டிராப் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் டைம் நீங்க வந்து அந்த டேட்டாவை நீங்க வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. இப்போ அந்த ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி போயிடுச்சு. இப்போ நான் வந்து இன்வாலிட் ஆப்ஜெக்ட் நேம்னு வந்துடும். ஸோ டேபிள் வந்து டிராப் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து டேபிள் வந்து டிராப் ஆயிடுச்சுன்னா தட்ஸ் ஆல். அது வந்து நீங்க அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ண முடியாது, ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஐம் ஸ்டில் அகைன் கிரியேட்டிங் திஸ் எம்ப்ளாயி டேபிள் அண்ட் இன்சர்ட்டிங் சம் டேட்டா.
டேட்டா வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன் இப்போ திருப்பியும். ஸோ ட்ராப் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு டவுட் இருக்கா ட்ராப்ல? கிளியர் தானே? ட்ராப் இருக்குன்னா இட் will delete the table. delete வந்து it will delete the record. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. டெலிட்டுக்கும் டிராப்புக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டிராப்ன்றது கம்ப்ளீட்டா உங்க டேட்டா பேஸ்ல இருந்து அந்த டேபிளே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடும். டெலிட்ன்றது உங்களுக்கு அந்த டேபிள் இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும், பட் டேட்டா மட்டும் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றதுக்கு டெலிட். அதே மாதிரி ட்ரங்கேட்னு ஒன்று இருக்கு, அதையும் சொல்றேன். அதுவும் டெலிட் ஒன்று தான். டெலிட் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ரெக்கார்டா டெலிட் ஆகும். ட்ரங்கேட் வந்து உங்களுக்கு மொத்த ரெக்கார்ட் அட் டைம்ல டெலிட் ஆகும். அதுக்கு டிஃபரன்ஸ் என்னன்றது நான் இந்த கிளாஸோட இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்ல வந்து அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு வந்து. ஸோ இப்போ கிரியேட் பார்த்தாச்சு, இன்செர்ட் பார்த்தாச்சு, டிராப் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ட்ரங்கேட். ஸோ ட்ரங்கேட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா இட் டெலிட் ஆல் த டேட்டா பட் கீப் த ஸ்ட்ரக்சர். இப்போ உங்களுக்கு டிராப்ல வந்து பாத்தீங்கன்னா டேபிளும் போயிடும், டேட்டாவும் போயிடும். இப்போ ட்ரங்கேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டேபிளோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் இந்த டேபிளோட இந்த காலம்ஸ்லாம் அப்படியே இருக்கும். அதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் நீங்க என்னென்ன காலம் கிரியேட் பண்ணி அதெல்லாம் அப்படியே இருக்கும், பட் டேட்டா மட்டும் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரங்கேட் டேபிள் எம்ப்ளாயீஸ் நான் கொடுத்தேன்னா எனக்கு மொத்த டேட்டாவும் போயிடும். ஆனா அந்த ஸ்ட்ரக்சர் ரிமைன் சேம். இந்த காலம் எல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. ஆனா டிராப்ல வந்து உங்களுக்கு அந்த டேபிளே மொத்தமா போயிடும், உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அகைன் யூ ஹேவ் டு கிரியேட் a நியூ டேபிள். ட்ரங்கேட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு டேபிள் இருக்க டேட்டா மட்டும் தான் போகும். ஆனா வந்து உங்களுக்கு வந்து என்ன டேட்டா மொத்தம் போயிடும். இந்த இந்த டிராப் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். ட்ரங்கேட் நீங்க ஒன்ஸ் நீங்க பண்ணாலும் டேட்டா வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. ஆனா டெலிட்க்கு மட்டும் என்னன்னா நீங்க வந்து இந்த பிகின் ட்ரான் இந்த ரோல் பேக் கமிட்னு சொல்ற டிசிஎல் ஸ்டேட்மெண்ட் மூலம் பண்ணீங்கன்னா நீங்க ஓரளவுக்கு ரெக்கவர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ட்ரங்கேட்னு ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா டிராப்னா மொத்த டேபிளும் போயிடும். ட்ரங்கேட் பண்ணீங்கன்னா டேட்டா போனது தான். திருப்பி நீங்க அந்த டேட்டா ரெக்கவர் பண்ணவே முடியாது. அதனால வந்து இந்த டிராப், ட்ரங்கேட், டெலிட் இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க. டெலிட்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியும். ட்ரங்கேட்ல வந்து நீங்க வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி டிராப்லயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயீஸ் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா delete from table where employee ID equal to 1002. நான் வந்து வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியும். என்னால வந்து பண்ணனா ஒரு ரெக்கார்ட் delete ஆகும். பட் அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராப் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். டிராப் டேபிள் டேட்டாபேஸ் தானே. எம்ப்ளாயி நேம் வேர் நீங்க என்ன பண்ணலாம்னா வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க வந்து இப்போ நான் வந்து எம்ப்ளாயி ஒன்று நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னன்னா இன்கரெக்ட் சின்டாக்ஸ் நியர் தி கீவேர்ட் வரும். ஏன்னா டிராப் பண்ணும்போது நீங்க வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ட்ரங்கேட் பண்ணும்போது டேட்டாபேஸ் தான். ட்ராப் பேஸ் தான். என்னங்க டிராப் டிராப் வந்து டேட்டாபேஸ் டெலீட் பண்றதுக்கு தானே. அந்த இதுக்கு தானே வரும். டிஎம்எல்ல வரும்ல, டேட்டா மேனிபுலேட்டர் லாங்குவேஜ்ல. அதுல தானே டிராப் வரும் சார். டிராப் வந்து உங்களுக்கு வந்து இதுல வரும். ஸ்ட்ரக்சர் டிஎம்எல் வந்து டேட்டா சேஞ்ச் பண்றது தான் உங்களுக்கு வரும். இதுல வந்து இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிடிஎல்ல தான் உங்களுக்கு வரும். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஏன்னா நீங்க டிராப் பண்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து அந்த ஸ்ட்ரக்சரே நீங்க வந்து காலி பண்ணிடுறீங்க. ஆனா டிஎம்எல் வந்து பாத்தீங்கன்னா யூ ஒன்ட் டச் த ஸ்ட்ரக்சர், யூ டச் ஒன்லி த டேட்டா. அது மேனிபுலேஷன் மட்டும் தான் பண்ணுவீங்க. மேனிபுலேஷன் கிடையாதுல, யூ கம்ப்ளீட்லி ரிமூவிங் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த டேட்டாபேஸ். அதனால வந்து அது வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து டிடிஎல்ல தான் வரும். பிகாஸ் யூ ஆர் டிஃபைனிங் த ஸ்ட்ரக்சர். தேங்க்யூ, காட் இட். யா. ஸோ இப்போ நான் ட்ரங்கேட் பண்ணும்போதும் ட்ரங்கேட் டேபிள் எம்ப்ளாயிஸ் யூஸ் பண்ணும்போதும் நான் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி நான் டெலிட் மட்டும் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியும். டிராப்ல யூஸ் பண்ண முடியாது, ட்ரங்கேட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மூணுத்துக்கு டிஃபரன்ஸ் கேட்பாங்க இன்டர்வியூல. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டெலிட் இல்ல டிராப்புக்கு, டெலிட் வர்சஸ் ட்ரங்கேட்டுக்கு, டிராப் வர்சஸ் டெலிட், டிராப் வர்சஸ் ட்ரங்கேட் கேட்டாங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஆன்சர். இது நீங்க வந்து டெலிட்ல மட்டும் தான் வேர் யூஸ் பண்ண முடியும், வேர் கண்டிஷன். மற்ற ரெண்டு டிராப்புக்கும் ட்ரங்கேட்டுக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே.
நெக்ஸ்ட் வந்து ரீநேம். ரீநேம் வந்து என்னன்னா ஒரு ஆப்ஜெக்டோட நேமை மாத்துறதுக்கு, ஒரு டேபிளோட நேம் நீங்க மாத்தணும் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச். அது எப்படி பண்ணலாம்? எக்ஸிக்யூட் எஸ்பி அண்டர் ஸ்கோர் ரீநேம். நீங்க என்ன பண்ணலாம்? இப்போ நான் எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்கு, அதான் ஸ்டாஃப்னு நான் மாத்த போறேன். எம்ப்ளாயீஸ் அதை என்ன பண்ண போறாது வந்து நான் ஸ்டாஃப்னு மாத்தணும். ஸோ முதல்ல வந்து எக்ஸிஸ்டிங் டேபிள் கொடுக்கணும், செகண்ட் வந்து நியூ டேபிள் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு காஷன் கொடுக்கும். சேஞ்சஸ் எனி பார்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் குட் பிரேக் தி ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ். நீங்க இந்த டேபிள் நேம் ரீநேம் பண்ணீங்கன்னா இதுக்கு ரிலவெண்டா இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே எஃபெக்ட் ஆகும். நீங்க இதை பேஸ் பண்ணி ஒரு வியூ கிரியேட் பண்ணியிருந்தாலோ, இல்லை ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணியிருந்தாலோ, இல்லை வேற யாருக்காவது ஆக்சஸ் கொடுத்தனாலும் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஆக்சஸ் வந்து போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீநேம் பண்ணிட்டேன். ரீநேம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டே இருக்காது. ஏன்னா அது வந்து எம்ப்ளாயிஸ்ன்றது வந்து நான் ஸ்டாஃப்னு நான் வந்து ரீநேம் பண்ணிட்டேன். ஸோ அந்த எம்ப்ளாயின்ற டேபிள் ஃபர்தரா இருக்காது. இட் வில் பிகம் ஸ்டாஃப். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ரீநேமும் பண்ணலாம். ஸோ டிடிஎல் பொறுத்த வரைக்கும் கிரியேட்டு, டிராப், டெலிட், ட்ரங்கேட் அண்ட் தென் இன்செர்ட். சாரி, கிரியேட், ஆல்டர், டிராப், ட்ரங்கேட், ரீநேம். இது அஞ்சும் வந்து பாத்தீங்கன்னா கம் அண்டர் டிடிஎல். இன்டர்வியூல கூட கேட்பாங்க வாட் ஆர் த டிடிஎல் கமாண்ட்ஸ். ஸோ நீங்க வந்து இந்த அஞ்சு கமாண்ட்ஸ் வந்து மெயினா சொல்லலாம். கிரியேட், ஆல்டர், டிராப், ட்ரங்கேட் அண்ட் ரீநேம். கிரியேட் டேபிள் கிரியேஷன் பண்ணுவோம். ஆல்டர் வந்து டு மாடிஃபை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ். நீங்க புது காலம் ஆட் பண்றதோ, இல்ல ஒரு காலம் ரிமூவ் பண்றதோ, இல்லைன்னா வந்து ஒரு காலம்க்கு டேட்டா டைப் சேஞ்ச் பண்றதோ யூ கேன் டூ. டிராப்ன்றது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து அந்த டேட்டாபேஸோட ஆப்ஜெக்ட்டை கம்ப்ளீட்டா டிபில இருந்து ரிமூவ் பண்றதுக்கு டிராப் யூஸ் பண்ணுவோம். ட்ரங்கேட் ரிமூவ் ஆல் த டேபிள், ஆல் த டேட்டா ஃப்ரம் த டேபிள் அட் ஏ டைம். அதே மாதிரி வந்து ரீநேம் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் ரீநேம் த டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ். இது அஞ்சும் வந்து கம் அண்டர் டிடிஎல். யாருக்கா டவுட் இருக்கா அதுல? நெக்ஸ்ட் நம்ம டிஎம்எலுக்கு போலாம். சார் இந்த டிடிஎல்ல இப்போ மொத்தமா அந்த ஸ்ட்ரக்சரையே அஃபெக்ட் பண்ணுங்க நீங்க, ஆனா இந்த ட்ரங்கேட் வந்து ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணாதுல்ல சார்? ஆமா, ஸ்ட்ரக்சர் ரிமைன் த சேம். கரெக்ட். ட்ரங்கேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேட்டா எல்லாம் ரிமூவ் ஆயிடும், ஆனா டேபிள் இருக்க காலம்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. சார் ஆனா டிடிஎல்ல ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணுங்களா சார்? இல்லைங்க, ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆகுது இல்ல. அது வந்து ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆகுதுன்னா வெறும் ட்ரங்கேட் மட்டும் டிடிஎல் கிடையாது இல்லைங்க, ஆல்டர் கூட டிடிஎல் தானே. அப்ப இது ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணுது இல்லை. நான் ஒரு காலம் ரிமூவ் பண்ணலாம், விச் மீன்ஸ் என்கிட்ட ஒரு 10 காலம் இருக்கு, நான் ஒரு காலம் ரிமூவ் பண்றேன். ஸோ இட் இஸ் அஃபெக்டிங் த ஸ்ட்ரக்சர், ரைட்? ஓகே சார், புரியுது. நீங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுக்கக்கூடாது, யூ ஹேவ் டு கம்பைன்ட்லி சி. இதுல வந்து 5 கமாண்ட் இருக்கு. 5 கமாண்டோட மொத்த ஆக்டிவிட்டியும் வந்து வச்சுதான் நீங்க டிஃபைன் பண்ணணும் ஸ்டேட்மெண்ட்டை. வந்து ஒரு பர்டிகுலர் கமாண்டை வச்சு நீங்க வந்து முடிவுக்கு வரக்கூடாது. ஓகே சார். Any other doubts? சார் இதுவும் சொல்லிடுங்க சார். அதாவது இப்ப ஐடென்டிட்டி காலம் கிரியேட் பண்ணி ரன்னிங் நம்பர்ல ஆட் பண்றோம் இல்லையா? பண்ணிட்டு மேடம், அது பண்ணியாச்சு. அது பண்ணியாச்சு. அப்போ வந்து நீங்க டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அது ஒன்ல இருந்து ஆரம்பிக்குமா, இல்ல வந்து கண்டினியூ பண்ணுமா, இல்ல ட்ரங்கேட்? அப்ப ட்ரங்கேட் பண்ணும்போது என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும்னு சொல்லிடு. இப்போ ஐடென்டிட்டி பத்தி நான் உங்க கிளாஸ்ல எடுத்தேன் இல்லையா? ஸோ அது எந்த மாதிரி எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சப்போஸ் கிரியேட் டேபிள், நான் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன், டெஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி, ஐடென்டிட்டி இன்ட்டு ஐடென்டிட்டி ஆஃப் 1,1 நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து டேபிள் டேட்டா இல்லை, நான் இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் இன்டூ டேட்டா 11. நான் வந்து ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து லாஸ்ட் கிளாஸ் நான் சொல்லியிருக்கேன். நீங்க ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் வித் 1 எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகணும். சீடு வந்து 1ன்னு கொடுத்தீங்கன்னா 1 இன்க்ரிமெண்ட் ஆகும், 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2 உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும்.
இப்போ நான் இங்க வந்து எம்ப்ளாயி 2ன்னு ஒரு ரெக்கார்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு 2 ரெக்கார்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இந்த டேபிள் வந்து ட்ரங்கேட் பண்றேன். இந்த ட்ரங்கேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என் டேட்டா வந்து இல்ல, நான் திருப்பி வந்து இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட ஐடென்டிட்டி வந்து ரீசெட் ஆகி முதல்ல இருந்து வரும். ஓகேங்களா? சப்போஸ் இதே வந்து நான் டெலீட் பண்ண என்ன ஆகுன்னு பாருங்க. ரெக்கார்டு இல்லை, நான் திருப்பி என்ன பண்றேன், ட்ரங்கேட் பண்ணிடுறேன். திருப்பி நான் வந்து இன்சர்ட் பண்றேன். Okay, now what I'm going to delete the record. Delete from test data. பண்ணதுக்கு அப்புறம் டேபிள்ல டேட்டா இல்ல, இப்போ நான் எங்க இருந்து விட்டேன்னா அங்க இருந்து வரும். ஐடென்டி 3,4 வரும். இப்போ என்னன்னா ட்ரங்கேட் நீங்க வந்து கொடுக்கும்போது என்னன்னா என்னோட ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து ரீசெட் ஆயிட்டு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1ல இருந்து ஆரம்பிக்கும். அதே வந்து நீங்க டெலீட் பண்ணீங்கன்னா கடைசியா நீங்க வந்து ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி எங்க மிஸ் ஆச்சோ எங்க அதுல இருந்து உங்களுக்கு வந்து திருப்பி வந்து ரீசெட்லாம் ஆகாது, எங்க இருந்து அங்க இருந்து கண்டினியூட்டி ஆகும் 3,4ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து அவங்க அபிராமி வந்து சொன்னாங்க. ஸோ ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஒருவேளை நீங்க ஒரு காலம்க்கு டிஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த டேபிள் வந்து நீங்க டெலிட் பண்ணாலோ ட்ரங்கேட் பண்ணாலோ ஸோ த பிஹேவியர் வில் சேஞ்ச். டெலிட் பண்ணும்போது இட் வில் கண்டினியூ, லாஸ்ட் நம்பர் எங்க இருந்ததோ அந்த சீக்வன்ஸ் நம்பர் வந்து அங்கிருந்து கண்டினியூ ஆகும். பட் நீங்க வந்து ட்ரங்கேட் பண்ணீங்கன்னா இட் வில் ரீசெட் த ஐடென்டிட்டி. ரீசெட் பண்ணிட்டு அகைன் இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 and 2. இன்டர்வியூல அந்த கொஸ்டின் கேட்பாங்க. ட்ராப்புக்கும் ட்ரங்கேட்டுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ் வந்து இந்த ஐடென்டிட்டி ரீசெட் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்டா நீங்க சொல்லணும். அவ்வளவுதான் சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டெலிட் டிராப்க்கு ட்ரங்கேட்டுக்கு வந்து என்ன டிஃபரன்ஸ்னு அவங்க சொன்ன அந்த ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியும் வந்து வேணா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎம்எல் இப்போ வந்து டெலிட் வந்து பாத்தீங்கன்னா இட் பார்ட் ஆஃப் டிஎம்எல் டேட்டா மேனிபுலேஷன். டிராப் வந்து டிடிஎல்லையும் ட்ரங்கேட்டும் டிடிஎல்ல வந்துடும். பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா டெலிட் வந்து பாத்தீங்கன்னா டெலிட் ஸ்பெசிபிக் ரோஸ் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. டெலிட் வந்து கண்டிஷன் வச்சும் பண்ணலாம், கண்டிஷன் இல்லாம பண்ணலாம். இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். டெலிட் வந்து பாத்தீங்கன்னா ரோ பை ரோவா தான் டெலிட் ஆகும். நீங்க டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்தா கூட இன்டர்னலா அதை எப்படி ப்ராசஸ் பண்ணா இட் டெலிட் 1 by 1 ரோ. அதான் டெலிட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். பட் ஆனால் டிராப் வந்து கம்ப்ளீட்டா என்டையர் டேபிள் வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல தூக்கிடும். போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த டேபிளும் இருக்காது, டேட்டாவும் இருக்காது. ட்ரங்கேட் வந்து பாத்தீங்கன்னா இட் டெலிட் ஆல் ரோஸ் அட் ஏ டைம். உங்களுக்கு வந்து ஆல் ரோஸ் அட் ஏ டைம்ல ப்ராசஸ் ஆகும். 1 by 1 ரோ டெலிட் மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரோவா டெலிட் ஆகாது. ட்ரங்கேட் வந்து உங்களுக்கு வந்து இட் வில் ரிமூவ் த டேட்டா வெரி ஃபாஸ்ட். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா டெலிட்டுக்கும் ட்ரங்கேட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா டெலிட் இஸ் ஸ்லோயர் கம்பேர்ட் டு ட்ரங்கேட். ஆனா என்னன்னா டெலிட் வந்து நீங்க டெலிட் பண்ணாலும் டேபிளோட ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கும், ட்ரங்கேட் பண்ணாலும் உங்களுக்கு டேபிள் ஸ்ட்ரக்சரா தான் இருக்கும். ஆனா வந்து நீங்க டிராப் பண்ணா மட்டும் இட் வில் ரிமூவ் த என்டையர் டேட்டா இன்க்ளூடிங் ஸ்ட்ரக்சர். மொத்தமா வந்து காலி ஆயிடும். அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெலிட்ல மட்டும் தான் நீங்க வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியும். டிராப்லயும் ட்ரங்கேட்லயும் நீங்க வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி பார்த்தோம். ரோல் பேக் சப்போர்ட்னு ஒன்று இருக்கு. டெலிட்டுக்கு மட்டும் தான் நீங்க வந்து டெலிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த பிகின் ட்ரான் சேவ் பண்ணிட்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, லேட்டரா பார்ப்போம். அதை யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது டேட்டா வந்து டெலிட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அந்த அந்த எந்த இடத்துல வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து நீங்க வந்து சேவ் பாயிண்டோ இல்ல வந்து ரோல் பேக்கப் பண்றீங்களோ அது வரைக்கும் உங்க டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியும். பட் டிராப்க்கும் ட்ரங்கேட்டுக்கும் அந்த ஃபியூச்சர்ஸ் கிடையாது. ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அட் எனி காஸ்ட் யூ கான்ட் ஏபிள் டு ரெக்கவர் த டேட்டா. பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதான் நான் சொன்ன ஸ்லோயர் ஸ்கேன் ஈச் ரோ. ஒவ்வொரு ரோவா உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி டெலிட் ஆகும். டிராப் வந்து உங்களுக்கு ஃபாஸ்டர், ஏன்னா டேபிள் அது கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஸ்ட்ரக்சரோட சேர்த்து தூக்கிடுறோம். ஸோ இட் பிகம் வெரி ஃபாஸ்டர். ட்ரங்கேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா இருக்கு, ஏன்னா இட் ஸ்கிப்ஸ் ரோ பை ரோ ஸ்கேனிங். ட்ரங்கேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோ பை ரோவா ஸ்கேன் பண்ணது மொத்த ரெக்கார்ட் அட் ஏ டைம்ல வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு வந்து. ஸோ டெலிட் இஸ் ஸ்லோயர், டிராப் வந்து ஃபாஸ்டரா இருக்கும், ட்ரங்கேட் இஸ் மச் ஃபாஸ்ட். சின்டாக்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும். டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம் அதோட நிறுத்திக்கலாம், இல்லை நீங்க ஏதாவது வேர் கண்டிஷன் பேஸ் பண்ணி டெலிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். டிராப் டேபிளுக்கும் ட்ரங்கேட் டேபிளுக்கும் நீங்க வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியாது. அதான் தேர்ட் பாயிண்ட்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ டைரக்டா ட்ரங்கேட் டேபிள் நேம் அப்படின்னா டிராப் டேபிள் நேம் அப்படி யூஸ் பண்ணி தான் நீங்க பண்ண முடியும். ஐ திங்க் இது வந்து முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ். பேசிக்கா இது வந்து பிகினர் இன்டர்வியூஸ்ல வந்து ஜென்ரலா இது வந்து கேட்பாங்க ஆக்சுவலா வந்து. ஸோ வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டெலிட் அண்ட் ட்ரங்கேட், இல்லை டிராப்க்கும் டெலிட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ், அந்த மாதிரி கம்பைண்டா இல்லை இந்த மூணுத்துக்கும் கூட கம்பேரிசன் கேட்டாங்கன்னா நீங்க எல்லாமே சொல்லணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு 3-4 பாயிண்ட் முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா எது டிஎம்எல்ல வரும், இது டிடிஎல்ல வரும், இது வந்து ரோ பை ரோவா டெலிட் ஆகும், இது வந்து மொத்தமா டெலிட் ஆகும். மோஸ்ட்லி டெலிட்டுக்கும் ட்ரங்கேட்டுக்கு தான் கேட்பாங்க. ஏன்னா டிராப் வந்து கம்ப்ளீட்டா ஸ்ட்ரக்சரை ரிமூவ் பண்றதுனால வந்து உங்களுக்கு இதோட மோஸ்ட்லி கம்பாரிசன்ல வராது. பட் டெலிட்டுக்கும் ட்ரங்கேட்டுக்கும்
நிறைய சான்சஸ் இருக்கு இன்டர்வியூல வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு. ஏன்னா வந்து ரெண்டும் சிமிலர் ஆக்டிவிட்டி தான். எதுல வந்து மேஜரா டிஃபரன்ஸ் இருக்குன்றத வந்து நீங்க அந்த வேர் கண்டிஷன் இதெல்லாம் வந்து நீங்க சொல்லலாம். இதுல வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியும், இதுல பண்ண முடியாது. இது ரோ பை ரோவா டெலிட் பண்ணோம், அதனால ஸ்லோவா இருக்கும். இது மொத்தமா டெலிட் பண்ணோம், ஃபாஸ்டா இருக்கும். இதுல வேர் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது, வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் நீங்க சொன்னா கூட இட் இஸ் மோர் தென் எனஃப். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ் டிஎம்எல். ஸோ இந்த டிஎம்எல் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் மாடிஃபை த டேட்டா. உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து மோஸ்ட்லி இது வந்து இம்பாக்ட் பண்ணாது. ஸ்ட்ரக்சர் ரிமைன் சேம். பட் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா வந்து மாடிஃபை பண்றதுக்கோ இல்லை வந்து அதை டெலிட் பண்றதோ அந்த மாதிரி பர்பஸ் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் மேனிபுலேஷன் டூயிங் சம் சேஞ்சஸ் இந்த டேபிள். ஸோ அது என்னென்ன கமெண்ட்ஸ் அது கீழே வரும் பாத்தீங்கன்னா செலக்ட், இன்செர்ட், அப்டேட், டெலிட். செலக்ட் ஏன் வந்து டிஎம்எல்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்றோம் இல்லையா, நம்ம பார்த்தோம் செலக்ட் ஸ்டார் இன்டு டேபிள் நேம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இட் இஸ் கிரியேட்டிங் ஏ நியூ டேட்டா. நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி நமக்கு டேட்டா வந்து இன்செர்ட் பண்றதுனால இட் வில் ஜென்ரேட் வில் கம் அண்ட் டிஎம்எல். சில பேர் வந்து டிக்வெல்லையும் சொல்லுவாங்க, டேட்டா கொரி லாங்குவேஜும். அந்த டேட்டா கொரி லாங்குவேஜ்ன்றதுல வெறும் செலக்ட் மட்டும் தான் வரும். பட் we can consider select command in DML also because it is also we are creating a table, no, select star into table name போறதுனால generally that people are considering this under DML also. So insert record உங்களுக்கு தெரியும். So you are going to insert a new record, table record insert பண்ணுவீங்க. So that is also manipulation because I'm inserting a new data. Update தெரியும் because you are modifying the data. your table data வந்து modify பண்றதுனால this is also data manipulation language. Delete, it will remove the records from the table. ஸோ அதுவும் வந்து நீங்க டேபிளோட ரெக்கார்டை வந்து நீங்க வந்து ஒரு 10 ரெக்கார்ட் இருக்கு, நீங்க அதை வந்து ஒன்று டெலிட் பண்ணாலும் தெர் இஸ் சேஞ்ச் இந்த ரெக்கார்ட். ஸோ இந்த மாதிரி இந்த 4மே வந்து பாத்தீங்கன்னா இட் வில் கம் அண்டர் டிஎம்எல். இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம எல்லாமே வந்து மோர் தென் நிறைய டைம் பார்த்தாச்சு. ஸோ யாருக்காவது எக்ஸாம்பிள் வேணுமா, அதர்வைஸ் வி கேன் மூவ் டு டிஃபரெண்ட் டாபிக். டிஎம்எல் எல்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் பிகாஸ் யூ ஆல்ரெடி டன் லாட் ஆஃப் செலக்ட் கொரிஸ், இன்செர்ட், அப்டேட், டெலிட் எல்லாமே பண்ணியாச்சு. யாருக்காவது எக்ஸாம்பிள் வேணும்னா சொல்லுங்க, நான் பண்றேன். அப்படி இல்லை we can go into the next command. ஓகே, இதுதான் எக்ஸாம்பிள். யா சொல்லுங்க சார். இந்த அப்டேட் இருக்குல்ல சார், ப்ரீவியஸ் ஸ்லைடு வாங்க சார். அந்த அப்டேட்ல வந்து நம்ம ரெக்கார்ட் மட்டும் தான் மாடிஃபை பண்ண முடியுமா சார்? நம்ம டேபிள் நேம் எதையும் அப்டேட் பண்ண முடியாதுல்ல சார்? ரீநேம் வந்து நான் சொல்லி கரெக்டாக நோட் பாருங்க சார். ரீநேம் வந்து ரீநேம்ல அந்த கீவேர்டு ஒன்று காமிச்சிங்க, அது வந்து டேபிள் நேமை மட்டும் தான் மாடிஃபை பண்ணும், உள்ள இருக்க காலமை ரீநேம் பண்ண முடியாது. கரெக்டா சார்? கரெக்ட். டேபிள் நேம் மாடிஃபை டேபிள் நேம் மட்டும் தான் மாடிஃபை பண்ண முடியும், காலம் ரீநேம் பண்ண முடியாது. கரெக்ட். ஓகே. அப்டேட்ல வந்து நம்ம காலம் நேம் சேஞ்ச் பண்ண முடியுமா சார்? பண்ண முடியாது. அப்டேட்ல ரெக்கார்டை மாடிஃபை பண்ணலாம், காலம் நேமை மாடிஃபை பண்ண முடியாது. ஆமா ஆமா. ஓகே சார். அப்ப காலம் நேம் நம்ம சேஞ்ச் பண்ணா ஆல்டர் டேபிள் தான் யூஸ் பண்ணலாம். ஆமா, ஆல்டர் டேபிள் யூஸ் பண்ணலாம். ஆல்டர் டேபிள் யூஸ் பண்ணலாம். அப்படி எல்லாம் வந்து நீங்க அந்த காலமை டிராப் பண்ணிட்டு திருப்பி நீங்க வந்து வேற காலம்ல கிரியேட் பண்ணலாம். டேபிள் காலமை டிராப் பண்ணீங்கன்னா அதுல இருக்க டேட்டாவும் போயிடும். அதான் நீங்க கேர்ஃபுல்லா பண்ணணும். தேங்க்ஸ் சார். நீங்க ரீநேம் அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணலன்னா நீங்க வந்து காலம் நேம் கூட நீங்க வந்து மாடிஃபை பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம வந்து ஆப்ஜெக்ட் டேபிள் ரீநேம் பண்ணுமோ அது மாதிரி காலமையும் வந்து நீங்க ரீநேம் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ஸ்டார் டெஸ்ட் டேட்டா 11 இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், இதை வந்து நான் ரீநேம் பண்றேன். எக்ஸிக்யூட் SP_reename, அதே சேம் ரீநேம் கமாண்ட் தான். இப்போ என்ன பண்ண, இது வந்து இதுல வந்து அந்த டேபிள் நேம் நீங்க கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் டேட்டா 1 எம்ப்ளாயி நேம். ஆமா, நீங்க என்ன பண்ணணும்னா வந்து நியூ காலம் நேம் கொடுக்கணும். நான் வந்து இப்போ வந்து எம்ப்ளாயி நேம்னு கொடுக்குறேன். ஆமா, நீங்க என்ன மாடிஃபை பண்ண போறீங்க, காலம்னா காலம் நேம் கொடுத்துட்டீங்கன்னா இதுல வந்து என்ன இருக்கு, EMP நேம்னு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எப்பவுமே ஒரு காஷன் கொடுக்கும். ஏன்னா நீங்க டேபிள் ரீநேம் வந்து ஒன்ஸ் டேபிள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் காலம் ரீநேம் பண்றது வந்து இட்ஸ் நாட் அ சஜஸ்டபிள் வே. ஏன்னா இந்த காலம் யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருந்தீங்கன்னா again you have to change all the places you have to change. ஸோ அதனால வந்து இட் இஸ் அ ரிஸ்க் அசோசியேட்டட் வித் சேஞ்சிங் த டேபிள் நேம் இல்லை காலம் நேம் மாடிஃபை பண்றீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஏ ரிஸ்க். அதனால இது பண்ணும்போது யூ ஹவ் டு டூ இட் வெரி கேர்ஃபுல்லி. நீங்க பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம் மாறிடுச்சு. ஸோ பை திஸ் வே யூ கேன் ரீநேம் த காலம் நேம் ஆல்சோ. தேங்க்ஸ் சார்.
ஹாய். ஒரு சின்ன ஒரு டவுட் இது. நம்ம இப்ப நான் ஒரு டேபிள் நேத்து கிரியேட் பண்ணேன். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது, சொல்லுங்க. நேத்து நான் ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணேன். கிரியேட் பண்ணும்போது ஒரு சீரியல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஐடி அந்த மாதிரி போட்டு கிரியேட் பண்ணேன். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ட் போட்டு டேட்டா போட்டுட்டேன் நான் அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டேட்டாவை. ஓகே செகண்ட் இதை நான் போடும்போது அது ரெண்டாவது இன்சர்ட் பண்ண டேட்டா அதுல போகல. மறுபடியும் நான் அதே தான் இன்சர்ட் இன்டூ போட்டு தான் நான் போட்டேன் நான். ஆனா என்ன வந்து error? அது எரர் வந்து எரர்னு இது வர்றதை விட அந்த முதல் இதுவே தான் வந்துகிட்டே இருந்தது. நான் வேணா அது அப்புறமா ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு அனுப்பி விடட்டுமா? ஷூர் மேடம், அனுப்பிச்சு விடுங்க. நான் உங்களுக்கு என்னன்னு பார்த்துட்டு அது என்னன்னு ஏன்னா என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு, நீங்க அந்த எரரோ இல்லை ஸ்கிரீன்ஷாட்டோ கொடுத்தீங்கன்னா ஐ கேன் ஏபிள் டு டெல் த சொல்யூஷன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி முதல் ஒரு செட் ஆஃப் டேட்டா போட்டுறேன். ஸ்டூடெண்ட் நம்பர் 1க்காக நான் போட்டுடுறேன். போட்டுட்டு நான் முடிச்சிடுறேன். திருப்பியும் ரெண்டாவது ஸ்டூடெண்டோட இது என்டர் பண்ணும்போது வெறும் வந்து இன்சர்ட் இன்டூன்னு போட்டா மட்டும் போதுமா, இல்ல நான் அங்க ஆல்டர் போடணுமா? நான் இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ற பாருங்க. இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டா நீ சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடின்னு ஒரு காலம் கிரியேட் பண்றேன். ஓகே, ஸ்டூடெண்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா டேட். நான் 3 காலம் கிரியேட் பண்றேன் மேடம். இப்போ பாத்துங்க, ஸ்டூடெண்ட் டேட்டா. ஸோ நீங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணீங்க? இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம், நீங்க அப்படியே சொல்லுங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னு. இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம், இன்சர்ட் இன்டூ போட்டுட்டு அந்த டேபிள் நேம் கொடுத்துட்டு கமா போட்டு அடுத்த லைன்ல வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஐடி என்னென்ன மேல இருக்க அந்த 3 இதுவுமே கீழே போட்டேன் நானு. ஓகே, இது போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இது வந்து அந்த டேட்டா நம்ம என்டர் பண்ணுவோம்ல, வேல்யூஸ் போட்டீங்களா? வேல்யூஸ் போட்டீங்களா? ஆமா, வேல்யூஸ் போட்டேன் நான். வேல்யூஸ் போட்டுட்டு இந்த 3 இதுக்கும் என்னென்ன கொடுக்கணுமோ அந்த இது டேட்டா கொடுத்தேன். 1 2 3. இப்ப ஸ்டூடெண்ட் ஐடினா நம்பர் 1, அந்த ஸ்டூடெண்ட் நேம், அந்த அடுத்த இதுக்கு உண்டான இது ஐடி ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருந்தேன் நான். ஸோ அந்த 3 இதுவும் ஓகே இதே மாதிரி தான் நானும் கொடுத்தேன் நான். இப்போ நீங்க ஸோ வந்து நேம் வந்து அந்த நம்ம இதுக்குள்ள தான் கொடுக்கணும். சிங்கிள் கொட்டேஷன் சிங்கிள் கொட்டேஷன்ல கொடுத்தேன். ஏன்னா அது வேர் கேர்ல கொடுத்துருக்கீங்க. நம்ம வந்து நேம் எல்லாமே வேர் கேர் தான், அதனால நம்ம சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்துருக்கோம். டேட்னு கொடுத்துருக்கோம், அதை வந்து நான் சிங்கிள் கொட்டேஷன்ல கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்றேன். ரெக்கார்ட் இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதே இப்போ காப்பி நீங்க வந்து இப்போ நீங்க இத ஹைலைட் பண்ணி எக்ஸிக்யூட் நீங்க கிளிக் பண்ணுவீங்கல்ல, ஹைலைட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட். ஆமா மேடம், அதான் பண்ணேன். ஓகே, பண்ண உடனே இந்த இது வந்துருச்சு ஃபர்ஸ்ட் இது. ஓகே, இதே மாதிரி கரெக்டா வந்துச்சு. சோ நான் செகண்ட் செட் ஆஃப் டேட்டாவை இது பண்றதுக்கு என்ன பண்ணேன், அடுத்து வந்து இதே தான் இன்சர்ட் இன்டூன்னு போட்டு இதே ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறதே அதே மாதிரி கொடுத்து வேல்யூஸ் மட்டும் வேற நம்பர், வேற பேரு, வேற இது கொடுத்தேன் டேட்டா. இது அதே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் காப்பி பண்ணி கீழே போட்டுருக்கேன். செகண்ட் ஸ்டேட்மென்ட் இதே மாதிரி ஐடி வந்து 2ன்னு மாத்திருக்கேன். நேம் வந்து ராம் பதில் கணேஷ் கொடுத்திருக்கேன். டேட் வந்து ஜூலைக்கு பதில் நான் வந்து ஜூன் கொடுத்திருக்கேன். இதை நான் திருப்பி இதை நான் இன்சர்ட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இதே இது பண்ணி பிளாக் பண்ணி எக்ஸிக்யூட் கிளிக் பண்ணீங்கல்ல நீங்க. ஆமா மேடம், நான் பண்ணப்ப வரவே இல்ல அது. இதே தான் எக்ஸாக்ட்டா நானும் பண்ணேன். நான் இன்சர்ட் இன்டு கொடுத்து தான் பண்ணேன் நானு. நீங்க என்னன்னு பார்த்துட்டு உங்க ஸ்கிரிப்ட் வேணா அனுப்பி விடுங்க. அதுல ஏதாவது இஷ்யூ இருந்தா நம்ம ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்களா? என்ன ஸ்கிரிப்ட் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்க? ஸ்கிரிப்ட் இருக்கா மேடம்? இல்ல, அது என்னோட லேப்டாப்ல இருக்கு. நான் அது ஸ்கிரீன்ஷாட் போட்டு நான் உங்களுக்கு அப்புறமா ஷேர். ஓகே, சீக்கிரம் பேசிட்டா வொர்க் ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? இது ஆக்சுவலி நீங்க போட்டது கரெக்டா இருக்கு. நான் நினைச்சேன் வேற ஏதோ இது கொடுக்கணுமோ, கமாண்ட் வேற ஏதோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா எக்ஸாக்ட் போட்டதே தான் நான் போட்டேன். நான் அது திருப்ப உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி விட்டுறேன். ஷூர் மேம். ஓகே, தேங்க் யூ சார். நீங்க எக்ஸிக்யூட்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணீங்கல்ல, ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ்லாம் யூஸ் பண்றது, அது என்ன டிஎம்எல் வருமா இதுல வரும்? எக்ஸிக்யூட்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணீங்கல்ல, EXEC. இது எக்ஸிக்யூட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எதுலயுமே வராது. இது வந்து என்னன்னா எக்ஸிக்யூட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீவேர்டு. ஆக்சுவலா ஜென்ரலா வந்து ஏதாவது ஸ்டோர் ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. இது வந்து DDLலோ DMLலோ DQல TCL எதுலயுமே வராது. இது ஆக்சுவலா வந்து இட் இஸ் யூஸ் டு எக்ஸிக்யூட். அது ஆக்சுவலா அது வந்து என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்றதுனால அது எதுலயுமே இதுல வராது. ஆக்சுவலா இட்ஸ் ஜஸ்ட் a keyword, அவ்வளவுதான். ஓகே சார். அது வந்து நீங்க சொல்ற DDLலோ DML எதுலயும் வராது. நீங்க ஒன்னா நீ வந்து ஒரு மிஸ்லீனியஸ் கமாண்டு இல்லைன்னா வந்து சிஸ்டம் கமாண்டு அந்த மாதிரி ஏதாவது நீங்க வச்சுக்கலாம்.
சிஸ்டம் சார். இல்லை MySQL இது கால்னு வரும், அதுதான் சின்ன டவுட்டாக தான் கேட்டேன். ஓகே சார், ஷூர். ஓகே ஓகே. பட் இது இந்த எக்ஸிக்யூட் வந்து நீங்க மேல கொடுத்த எஸ்கியூஎல் கமாண்ட் எதுலையுமே வந்து டிடிஎல்லோ டிஎம்எல்லையோ டிக்யூஎல்லோ டிசிஎல்லோ வராது. இட் மேபி யூ கேன் நீங்க வந்து வேணா ஒரு சிஸ்டம் கமாண்ட் இல்லைனா வந்து ஒரு மிஸ்லினியஸ் கமாண்ட்ஸ் அந்த மாதிரி ஒன்று அடிஷனல் கமாண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணா நீங்க அசியூம் பண்ணிக்கலாம். அது வேணா. ஷூர் சார். வேற யாருக்காவது டவுட்ஸ்மா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஆடு, அப்டேட்டு, டெலீட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுன்றதுனால ஐம் நாட் கெட்டிங் டு மச் இன் டு தட். ஸோ பிஃபோர் வந்து நம்ம வந்து இந்த டிசிஎல்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக வந்து இது ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துருப்போம். இந்த டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் டிசிஎல் வந்து பார்த்தா கிராண்ட் அண்ட் ரிவோக்குன்னு ரெண்டு இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து யூசர் கிரியேட் பண்ணிட்டு எப்படி வந்து கிராண்ட் ரிவோக் கொடுத்துருப்போம்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கவர் பண்ணியிருப்போம். செகண்ட் கிளாஸ்ல கவர் பண்ணியிருப்போம். ஸோ நீங்க அந்த வீடியோ ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிராண்ட் ரிவோக்லாம் ஆல்ரெடி வந்து கவர் பண்ணதுனால அகைன் ஐம் நாட் கவரிங் தீஸ். டிசிஎல் வந்து ஐ வில் கவர் இட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா பிகின் ட்ரான் கமிட் ரோல் பேக்லாம் வந்து ஐ நீட் சம் ப்ராப்பர் எக்ஸாம்பிள். ஸோ ஜஸ்ட் என்னன்னு சொல்றேன், பிகின் ட்ரான் என்னன்னா நீங்க எதுக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த பிகின் ட்ரான்ஸ், சேவ் ட்ரான்ஸ், கமிட் அண்ட் ரோல் பேக் பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேங்க் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து எரர் வந்துச்சுன்னா எந்த இடத்துல என்னோட டிரான்சாக்ஷன் வந்து நான் வந்து பர்மனெண்ட்டாக கமிட் பண்ணணும். இன்கேஸ் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா எங்கே நான் ரோல் பேக் பண்ணணும். ஸோ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து சேவ் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. இதுலேயே வந்து இந்த சேவ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்டேஜ் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அந்த 4-5 ஸ்டேஜில் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் 10 ஸ்டெப் இருக்கும். ஒரு 3 ஸ்டெப் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் சேவ் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் டேட்டா அது வரைக்கும் சேவ் ஆகிடும் ஆக்சுவலாக வந்து. ஸோ ஃபர்தராக 4th ஸ்டெப்பில் உங்களுக்கு எரர் வந்ததுன்னா அந்த 4th ஸ்டெப் மட்டும் ரோல் பேக் பண்ணிட்டு அந்த 3 ஸ்டெப்பை வந்து உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும். அகெயின் வந்து நீங்கள் வந்து அங்கிருந்து வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஐ வில் கம் அப் வித் ப்ராப்பர் எக்ஸாம்பிள் அண்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். பட் பிஃபோர் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னன்னா சீக்வல் வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஞ்சம் மியூட் பண்ணுங்க யாராவது. ஸோ என் வாய்ஸ் கேட்குதுல்ல எல்லாருக்கும்? சார் ஸோ பிஃபோர் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் எஸ்கியூஎல் கமாண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னன்னா ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் தி செஷன் வித் ஒன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் MS SQL கால்டு மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட். இது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா முன்னாடி? யாராவது மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட் பற்றி யாராவது MS SQL யாராவது எப்போது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இட் வில் டூ? யாருக்காவது ஐடியா இருக்கு அதை பத்தி? ஜாயின் கான்செப்ட் மாதிரியா சார்? எஸ் சார். ரெண்டு டேபிள் இன்செர்ட் அப்டேட் டெலிட்லாம் கம்பைன் பண்ண மாதிரி கம்பைன் பண்ண மாதிரி பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் அப்டேட் இன்செர்ட் அப்டேட் ஸ்டேட்மெண்ட் தானே டெலிட்லாம் சார்? பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க ப்ளீஸ். சார் 2 டேபிள்ஸை கம்பைன் பண்றதுக்காகவா? 2 டேபிள்ஸ் கம்பைன் பண்ணுறதுக்கு ஜாயின்ஸ் யூஸ் பண்ணலாமே. ஸோ மெர்ஜ் வந்து மோஸ்ட்லி ஓகே. சில பேர் வந்து ஐ திங்க் கரெக்டாக சொன்னீங்க, மேபி கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் தெரியாதவங்களுக்கு என்னன்னா மெர்ஜ்ன்றது என்னன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஒரு வே டு கம்பைன் மல்டிபிள் டேபிள்ஸ் அண்ட் யூ கேன் பர்ஃபார்ம் இன்சர்ட் அப்டேட் ஆப்ஷனலாக. இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ டெலிட் ஆல்சோ. நம்ம இந்த டிஎம்எல்ல பார்த்தோம் இல்லையா, இன்சர்ட் அப்டேட் டெலிட் எல்லாம் தனித்தனியாக பண்ணோம் ஆக்சுவலாக வந்து. பட் இஃப் யூ வாண்ட் டு பர்ஃபார்ம் ஆல் 3 அட் ஏ டைம், ஒரே நேரத்தில் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா மெர்ஜ்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி யூ கேன் ஏபிள் டு டூ இட். ஸோ எப்போனா இது வந்து யூ கேன் என்ன மாதிரி சீனியர்லாம் நீங்கள் வந்து ஒரு டேபிளில் வந்து ரெக்கார்டு வந்து சேமாக இருக்கு. ஏன்னு ஒரு டேபிள் இருக்கு, பின்னு ஒரு டேபிள் இருக்கு. ரெண்டுத்துலையுமே வந்து எம்ப்ளாயி ஐடி வந்து ஒன்று நேம் வந்து ஒன்றுத்துல வந்து ரமேஷன், ஒன்றுத்துல விஜய்னு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்னா பேஸ்ட் ஆன் த ஐடி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த நேம் வந்து மாற்றணும் அப்படின்னீங்கன்னா ரெக்கார்ட் இஸ் சேம் வாட் ஐ ஹாவ் டு டூ. நான் வந்து என்னன்னா அதுக்கு பிரைமரிக்கு கண்டிப்பாக இருக்கணும். என்னன்னா யூனிக்காக வந்து 2 டேபிள் மேட்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ஹேவ் சம் பிரைமரி கீ. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஏன்னு ஒரு டேபிள் இருக்கு.
என்கிட்ட ஏன்னு ஒரு டேபிள் இருக்கு, பின்னு ஒரு டேபிள் இருக்கு. இங்க வந்து ஐடி இருக்கு, இங்க வந்து நேம் இருக்கு. அதே மாதிரி பின்னு ஒரு டேபிள் இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடி இருக்கு, நேம் இருக்கு. இதுதான் வந்து என்னுடைய டார்கெட் டேபிள். டார்கெட்னா இதுதான், இந்த டேபிள் தான் நான் அப்டேட் பண்ண போறேன். இது வந்து என்னுடைய சோர்ஸ். ஓகேங்களா? சப்போஸ் இதுல வந்து எம்ப்ளாய் நம்பர் 1 இருக்கு, இதுல வந்து 2 இருக்கு. சப்போஸ் இதுல வந்து நேம் வந்து ரமேஷ்னு இருக்கு, இதுல வந்து விஜய்னு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்டு 1 இருக்கு, 2 இருக்கு. பட் இங்க என்ன பண்ண போறேன்னா, இங்க நேம் வந்து சப்போஸ் 1க்கு வந்து ராமன் இருக்கு, செகண்ட் வந்து நான் வந்து கணேஷ்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த மெர்ஜ் இந்த இந்த 2 டேபிள்லயும் இருக்கிற பிரைமரிக்கு என்னது, இங்க ஐடி தான் நம்மளோட பிரைமரிக்கு. இது ரெண்டும் கம்பேர் பண்ணணும். 1 ஈக்குவலா இருக்கு. நான் கண்டிஷன் கொடுக்கலாம். இப்போ 2 டேபிள்லயும் வந்து ஐடி 1 இருந்ததுன்னா, ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணணும், வெதர் ஐ ஹாவ் டு டூ அப்டேட். நான் மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவோம், ஐடி 1 இருந்ததுன்னா தட் ஐடி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. பிகாஸ் தட் இஸ் த மை பிரைமரி சோர்ஸ் டு கனெக்ட் போத் த டேபிள்ஸ். 2 டேபிளும் கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கீ வந்து 2 டேபிளும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த டேபிள் 1 தான் எனக்கு ஈக்குவலா இருக்கு. இதை வச்சு தான் நான் வந்து ஐ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை ஜாயின் பண்ண முடியும். யூனிக் கீ வந்து எனக்கு பிரைமரி கீ வந்து இங்க ஐடி காலம் தான். இந்த ஒன்றுத்துக்கு வந்து எனக்கு எப்போ இந்த ரெக்யர்மெண்ட் வரும்னா, சப்போஸ் எம்ப்ளாயி வந்து நேம் வந்து தப்பா இருக்கு, எனக்கு வந்து இந்த 1 ராம் கரெக்டா இருக்கு, ஓகே நோ இஷ்யூ. இங்க 2 1 இருக்கு. பட் வாட் ஐ ஹாவ் டு டூ நவ், 1 இருக்கும்போது நான் என்ன சொல்றேன்னா, நேம் வந்து இங்க என்ன இருக்கோ அந்த நேம் வந்து நான் இங்க அப்டேட் பண்ணணும். அப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் டேபிள் நேம் செட் நேம் ஈக்குவல் டு கணேஷ் வேர் நேம் ஈக்குவல் டு விஜய் அண்ட் ஐடி ஈக்குவல் டு 2ன்னு பண்ணுவோம். தட் இஸ் ஒன் ஸ்டேட்மெண்ட். நார்மலா வந்து நம்ம அப்டேட் ஸ்டேட்மெண்ட் பண்ணுவோம். பட் எனக்கு வந்து என்னன்னா, நான் வந்து அப்டேட்டு நான் வந்து ஒரே நேரத்தில் வந்து இப்போ இதுல வந்து 2 ரெக்கார்ட் இருக்கு, ஈஸியா வந்து நம்ம என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணிடலாம். சப்போஸ் உங்க டேபிள் வந்து thousands ஆஃப் ரெக்கார்ட் இருக்கு, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நேம் சேஞ்சஸ் நிறைய இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணீங்கன்னா என்னைக்கு அப்டேட் பண்ணி முடிக்கிறது, விடிஞ்சிரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, எனக்கு எதுக்கெல்லாம் வந்து ஐடி வந்து இதுக்கும் எதுல மேட்ச் ஆகுதோ அதுக்கு இந்த டேபிள் இருக்கிற நேம் எடுத்து இந்த டேபிள்ல வந்து எனக்கு அப்டேட் பண்ணு அப்படின்னு நான் சொன்னேன்னா, இட் வில் அப்டேட் ஆல் த ரெக்கார்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஐடி காலம். இந்த ஐடி டு ஐடி மேட்ச் பண்ணி எனக்கு இந்த டேபிள்ல என்ன நேம் இருக்கோ அதே நேம் வந்து இந்த டேபிள்ல வந்து எனக்கு இந்த டார்கெட் டேபிள் வந்து அப்டேட் பண்ணும். அது வந்து ஒன்று பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் எனக்கு இதுல வந்து 1 2 இருக்கு, நான் இதுல வந்து சப்போஸ் புதுசா ஒரு ரெக்கார்டு, ஒரு புது எம்ப்ளாயி ஜாயின் பண்றாரு விமல் சொல்லிட்டு. இப்போ திருப்பி என்ன பண்ணும், இந்த டேபிள் 2 கம்பேர் பண்ணும். மேட்ச் ஆனா ஓகே, இன்கேஸ் நாட் மேட்ச்டு, இதுல 1 இருக்கு 2 இருக்கு 2 இருக்கு, எதுல நாட் மேட்ச் ஆகுதோ அதெல்லாம் தூக்கி இதை இன்சர்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் பண்ணது அப்டேட், இதுல என்ன பண்றேன், இன்சர்ட் பண்றேன். எப்போ எனக்கு இதுல வந்து 2 ரெக்கார்ட் இருக்கு, இதுல 3 இருக்கு, புதுசா ஒரு எம்ப்ளாயி வந்து ஜாயின் பண்ணிருக்காரு ஆர்கனைசேஷன்ல, இதுல எதெல்லாம் இருக்குன்னு நீ பார்த்துட்டு இல்லாததை மட்டும் எனக்கு இன்சர்ட் பண்ணு நான் சொல்றேன். ஸோ இதையும் என்னால் பண்ண முடியும். ஆப்ஷனலா வேற என்ன பண்ணலாம்னா, நான் வந்து புதுசா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வைக்கிறேன். இதுல வந்து 1 2 இருக்கு. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து 2 ரெக்கார்டு இருக்கு. நான் இதுல சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இது 1 தான் இருக்கு, நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. பி டேபிள் 1 தான் இருக்கு. எனக்கு எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன்னா, இப்போ எனக்கு 1 இதுல மேட்ச் ஆகுது, இதுல என்ன டேபிள் இருக்கு, இதுல என்ன ரெக்கார்டு இருக்கோ அந்த ரெக்கார்டு மட்டும் இந்த டேபிள்ல வை, மற்றது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணு. ஸோ அந்த மாதிரி பண்றது நம்ம டெலிட்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு ஒவ்வொரு ரெக்கார்டும் நான் மாடிஃபை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொல்ற கான்செப்ட் வந்து நம்ம ஒரு இன்சர்ட்டோ ஒரு அப்டேட்டோ ஒரு டெலிட்டோ வச்சு பண்ணலாம். எனக்கு 3 நடக்கணும், அட் ஏ டைம்ல நடக்கணும், நிறைய ரெக்கார்டு இருக்கு. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணா, we can go for merge statement. இந்த மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, மேட்சிங் ரெக்கார்டுக்கு வந்து அப்டேட் பண்ணலாம், நாட் மேட்சிங் ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணலாம். அதர்வைஸ் நாட் மேட்ச் ரெக்கார்டுக்கு இஃப் யூ வாண்ட், ஏதாவது ரெக்கார்டை வந்து இஃப் யூ வாண்ட் டு டெலிட் ஆல்சோ யூ கேன் டூ இட். இருக்க டவுட் இருக்கா? இது புரிஞ்சாதான் நான் உங்களுக்கு அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் ஸ்கிரிப்ட் காட்டும்போது உங்களுக்கு புரியும். ஸோ when the record is matched, then you can do the update. When record is not matched, then you can do the insert. When not matched by source, then delete. எனக்கு இந்த சோர்ஸ் டேபிள் டேட்டா மேட்ச் ஆகல, either I can do 2 activities. Either I can do the insert, or if you want to do the modification, I can do the modification. Otherwise, if you want to do delete, then I can delete also. So it's about depends upon the situation.
இந்த டெலிட் வந்து மோஸ்ட்லி ஆப்ஷனலாக யூஸ் பண்ணுவாங்க. யாரும் வந்து மோஸ்ட்லி வந்து டெலிட் வந்து பண்றதுக்கு இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் டெலிட் யூஸ் பண்றதுக்கு வந்து மேஜரா வந்து ஆப்ஷனல் தான். மேஜரா வந்து நம்ம வந்து இதை டக்குன்னு டேட்டா டெலிட் பண்ண மாட்டாங்க. பட் இன்செர்ட் அப்டேட் வந்து வெரி ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட். ஏன்னா புதுசாக டேட்டா வரும், இல்லை வந்து யாராவது வந்து டேட்டா மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஹியூஜ் டேட்டாஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் கோ வித் மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சுது எல்லாருக்கும்? இல்லை ஐ வாண்ட் எக்ஸ்பிளைன் அகெயின். கான்செப்ட் புரிஞ்சதுல when we can go for merge. புரிஞ்சுது சார். அதுக்கு புரியல சொல்லுங்க, அப்பதான் அந்த ஸ்கிரிப்ட் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்டும்போது உங்களுக்கு புரியும் ஆக்சுவலா வந்து. ஸோ இதுதான் நம்ம ரெஃபரன்ஷியல் கொடுத்துருப்பேன். சப்போஸ் யூ ஹேவ் டூ டேபிள் கால்டு சோர்ஸ் அண்ட் டார்கெட் டேபிள். சோர்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் கொண்டு வரக்கூடிய புது டேபிள். டார்கெட்ன்றது எந்த டேபிள் நீங்க மாடிஃபை பண்ண போறீங்களோ அதை தான் நம்ம வந்து டார்கெட் டேபிள் சொல்லுவோம். அண்ட் யூ நீட் டு அப்டேட் த டார்கெட் டேபிள் பேஸ்ட் ஆன் த வேல்யூஸ் மேட்ச்டு ஃப்ரம் த சோர்ஸ் டேபிள். அதாவது என்ன சோர்ஸ்ன்றது எனக்கு புதுசாக ஒரு டேட்டா நான் வச்சிருக்கேன். எனக்கு ஆல்ரெடி ஒரு டேபிள் இருக்கு, அதான் என்னோட டார்கெட் டேபிள். அந்த டார்கெட் டேபிள் நான் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண போறேன். எது பேஸ் பண்ணினா ஜென்ரலா வந்து சோர்ஸ் டார்கெட்னு நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து அந்த வேர்டு வந்து எதுக்குன்னா அண்டர்ஸ்டாண்டிங்காக. டார்கெட் டேபிள் வந்து டார்கெட்டை எந்த டேபிள மாடிஃபை பண்ண போறோமோ அதை டார்கெட் டேபிள்னு சொல்லுவோம். சோர்ஸ்ன்றது எங்கிருந்து எடுத்து நம்ம டேட்டா அப்டேட் பண்ண போறோம் அதை வந்து நம்ம சோர்ஸ் டேபிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ சோர்ஸ் டேபிள் ஹேஸ் சம் ரோஸ் தட் டு நாட் எக்ஸிஸ்ட் இன் த டார்கெட் டேபிள். ஸோ சோர்ஸ் டேபிள்ல என்கிட்ட வந்து அதாவது பின்ற டேபிள்ல ஐ ஹேவ் சம் ரோஸ் தட் டு நாட் எக்ஸிஸ்ட் இந்த டார்கெட் டேபிள். அதாவது ஏன்ற டேபிள் என்கிட்ட இல்ல. இன் திஸ் கேஸ் யூ நீட் டு இன்சர்ட் ரோஸ் தட் ஆர் இன் த சோர்ஸ் டேபிள் இன்டு த டார்கெட் டேபிள். அது ஏபி ரெண்டு டேபிள் இருக்கு. ஏ வந்து என்னோட டார்கெட் டேபிள், பி வந்து என்னோட சோர்ஸ் டேபிள். ஸோ டார்கெட் டேபிள்ல சம் ரெக்கார்ட்ஸ் இல்லை, அதை நான் வந்து சோர்ஸ் டேபிள் வந்து எடுத்து நான் இன்சர்ட் பண்ண போறேன். விச் மீன்ஸ் எனக்கு அதுல டேட்டா இல்லாத டேட்டாவை ஐ எம் கோயிங் டு இன்சர்ட் ஆஸ் ஏ ஃப்ரெஷ் ரெக்கார்ட். தட் இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் த இன்சர்ட் ரெக்கார்ட். The target table has some rows that do not exist in the source table. In this case, you need to delete the rows from the target table. அதாவது என்ன சொல்றாங்கன்னா டார்கெட் டேபிள் என்கிட்ட சம் ரோஸ் இருக்கு, அந்த டேட்டாலாம் வந்து என்கிட்ட சோர்ஸ் டேபிள் இல்ல. இன் திஸ் கேஸ்ல யூ கேன் டிசைட் வெதர் யூ கேன் இன்சர்ட் ஆர் யூ கேன் டெலிட். என்கிட்ட சோர்ஸ் டேபிள் தான் ஃபைனல் மாஸ்டர். இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு டேபிள் இருக்கு, அதுல வந்து என்ன என்கிட்ட ஃபைனலா வந்து உங்க பேர் மட்டும் இருந்தா போதும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 100 ரெக்கார்டு இருக்கும். எனக்கு பழசு என்ன இருந்தாலும் கவலை கிடையாது, எனக்கு இதுல என்ன இருக்கோ அதை மட்டும் வை, இல்லாத தூக்கிடு அப்படின்னு சொல்றோம். ஸோ எனக்கு சோர்ஸ் டேபிள் என்ன ரெக்கார்ட் இருக்கோ அது அப்படியே நான் வந்து மேக்கிங் ஒன் மோர் காப்பி இன்டு மை டார்கெட் டேபிள். இது வந்து டெலிட்டிங் த ரெக்கார்டு அண்ட் ப்ராசஸ் பண்றது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா the source table has some rows with the same keys. சேம் கீஸ் மீன்ஸ் ஏ டேபிள்ல ரெக்கார்ட் இருக்கும், பி டேபிள்ல ரெக்கார்ட் இருக்கும், ரெண்டுத்துக்கும் இருக்க பிரைமரி கீ வந்து மேட்ச் ஆகும். அந்த மாதிரி கேசஸ்ல நான் கீ காலம்ஸ்னா பிரைமரி கீயை தவிர்த்து இருக்கிற காலம் எல்லாமே வந்து நம்ம வந்து நான் கீ ஆட்ரிபியூட்ஸ் இல்லைன்னா நான் கீ காலம்ஸ் நம்ம சொல்லுவோம் சீக்வல்ல. ஸோ நான் கீ காலம் மீன்ஸ் நீங்க பிரைமரி காலம் வந்து நீங்க மாடிஃபை பண்ணக்கூடாது. மாடிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்சிங் கண்டிஷன் கரெக்டா வராது. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நீங்க டேட்டா வந்து மாடிஃபை பண்ண போறீங்க. ஸோ when that source table has some rows with the same keys as the rows in the target table, however those rows have different values in non-key columns. non-key columns primary key தவிர்த்து இப்போ ஏ டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி நம்பர் 1க்கு ரமேஷ்னு இருக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன், ரமேஷ் இல்லப்பா அது வந்து எம்ப்ளாயி ஐடி ஒன்று வந்து ரமேஷ் விக்னேஷன் மாத்து அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இப்போ ரமேஷ் விக்னேஷ்ன்றது நான்-கீ காலம்ஸ் தட் இஸ் நாட் a primary key. ஸோ இந்த பிரைமரி கீயை பேஸ் பண்ணி ஐ எம் கோயிங் டு அப்டேட் நான் பிரைமரி கீ காலம்ஸ். அதை அப்டேட் பண்ணுறது. இன் திஸ் கேஸ் யூ நீட் டு அப்டேட் த ரோஸ் இன் த டார்கெட் டேபிள் வித் த வேல்யூஸ் கமிங் ஃப்ரம் த சோர்ஸ் டேபிள். அதாவது பின்ற டேபிள் தான் சோர்ஸ் டேபிள், அதுல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து ஏ டேபிள் அப்டேட் பண்ணி பேஸ்ட் ஆன் த பிரைமரி கீ கண்டிஷன். அது இருந்தால் தான் நம்மளால அப்டேட் பண்ண முடியும். பிகாஸ் ரெண்டு டேபிளையும் ஜாயின் பண்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு யூனிக் ஐடி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஐ கேன் ஏபிள் டு எக்ஸாக்ட்லி மேட்ச் த கண்டிஷன் அண்ட் ஐ கேன் ஏபிள் டு அப்டேட். ஸோ இந்த 3 விதமா ஆக்டிவிட்டியும் அட் ஏ டைம்ல நீங்க பண்ணணும் அப்படின்னீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட். ஸோ சிம்பிள் டயக்ராம் பாருங்க, இதுதான் லெஃப்ட் டேபிள்ல இருக்கிறது தான் உங்களோட சோர்ஸ் டேபிள் ரெட்டில் இருக்கிறது. ஸோ உங்க ரைட் சைட்ல உங்களுக்கு கிரீன் கலர்ல இருக்குல்ல அது டார்கெட் டேபிள். என்ன பண்றோம்னா ஸோ நாட் மேட்ச்டு ரோஸ் பை சோர்ஸ், நாட் மேட்ச்டு ரோஸ் இருக்கு இல்லையா. ஸோ சோர்ஸ் டேபிள் இல்லாத தட் நீட் டு பி டெலிட்டட். ஸோ சோர்ஸ் டேபிள்ல எதெல்லாம் சோர்ஸ் டேபிள் வந்து வி ஹேவ் டு டெலிட். ஓகே. ரெண்டாவது வந்து நடுவில் இன்டர்செக்ட் ஆயிருக்குல்ல அதெல்லாம் மேட்ச்டு ரோஸ் தட் நீட் டு பி அப்டேட்டட்.
ஸோ எதெல்லாம் நாட் மேட்ச் இருக்கோ ஸோ தட் டு பி இன்செர்டட். ஸோ எதர் யூ கேன் டூ இன்செர்ட், அப்டேட் அண்ட் டெலீட். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா யூ கேன் பிக்சர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் ஸ்கிரிப்ட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஸோ நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். அதில் வந்து எம்ப்ளாயி ஐடி, நேம் 2 காலம் வச்சு நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். ஒன்று வந்து எம்ப்ளாயி டேபிள் தான் என்னோட டார்கெட் டேபிள். ஞாபகம் வச்சுங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறது எம்ப்ளாயி டேபிள் இஸ் மை டார்கெட் டேபிள் வேர் ஐ எம் கோயிங் டு டூ ஆல் த மாடிஃபிகேஷன்ஸ். அதுக்கு சோர்ஸ் என்னன்னா ஐ எம் கிரியேட்டிங் ஒன் மோர் நியூ டேபிள் விச் இஸ் கால்ட் நியூ எம்ப்ளாயி டேபிள். இதுதான் என்னுடைய சோர்ஸ், இது என்னுடைய டார்கெட்டு, இது என்னுடைய சோர்ஸ். நான் ரெக்கார்டு இருக்கிறத நான் ஜஸ்ட் கெப்ட் ஃபார் ட்ரங்கேட் ஃபார் ரிமூவிங் ஓல்ட் டேட்டா. நான் என்ன பண்றேன்னா ஐம் இன்செர்ட்டிங் 4 ரெக்கார்டு இன்செர்ட் பண்றேன். 1 2 7 8 இதெல்லாம் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம். ஸோ 4 ரோஸ் வந்து நான் இன்செர்ட் பண்றேன் இதுல எம்ப்ளாயி டேபிள்ல. இப்போ ஐம் இன்செர்ட்டிங் இந்த நியூ டேபிள்ல வந்து ஐம் இன்செர்ட்டிங் 1 2 3 4 5 6. இப்போ நான் மெர்ஜ் பண்ண என்னென்ன ரெக்கார்ட் நடக்கும் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மெர்ஜ் யூஸ் பண்ணனா இன்செர்ட் பண்ண என்ன ஆகும், டெலீட் பண்ண என்ன ஆகும், அப்டேட் பண்ண என்ன ஆகும்? யாராவது அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம், புரிஞ்சவங்க. இப்போ நான் மெர்ஜ் பண்றேன்னு வச்சுங்களேன், இந்த டேபிள் இருக்கு. இப்போ நான் இந்த 2 டேபிளை வச்சு நான் மெர்ஜ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இன்செர்ட் பண்ணா என்ன ஆகும், டெலிட் பண்ண என்ன ஆகும், அப்டேட் பண்ண என்ன ஆகும், என்ன சேஞ்சஸ் நடக்கும்? கேன் எனிவன் எக்ஸ்பிளைன் ப்ளீஸ்? தப்பா இருந்தா பரவாயில்ல, ஜஸ்ட் தைரியமா சொல்லுங்க, அதெல்லாம் இருக்கு, ஒண்ணும் இல்ல. சார் 1 2 வந்து அப்டேட் ஆகும் சார். ஏன் அப்டேட் ஆகும்? அதாவது ஐடி மேட்ச் ஆகும் சார் 1 2. ஓகே, அப்போ பாபு அண்ட் அலைஸ் வந்து பாத்தீங்கன்னா பாபுன்றது ராபர்ட் ஆகும், அலைஸ்ன்றது சார்லின்னு மாறும். கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா சார். ரைட், வெரி குட். நெக்ஸ்ட், இது வந்து அப்புறம் அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்டேட் ஸ்டேட்மெண்ட் ஓகே. நெக்ஸ்ட் சார் 3 4 5 6 டெலீட் ஆயிருமோ? நீ தான் சொல்லணும் சார் இங்க இன்செர்ட் கீழே ஆகும் சார். செகண்ட் டேபிள்ல இல்ல. ஃபர்ஸ்ட் டேபிள்ல இல்ல, செகண்ட் டேபிள் இருக்கு. இப்போ நாட் மேட்ச்னா நான் வந்து என்ன பண்ணலாம்னா ஐ கேன் 3 4 இன்சர்ட் 5 வந்து இன்செர்ட் கொடுக்கலாம் சார். 3 4 5 6 3 4 இன்செர்ட் 5 6 பண்ணலாம். இன்சர்ட் கொடுக்கலாம். 7 and 8 இன்செர்ட் வந்து ஆகும். சோர்ஸ் டேபிள்ல இல்ல, அதெல்லாம் என்ன பண்றேன், நான் டெலீட் பண்றேன். ஓகே புரிஞ்சது இல்ல? 1 and 2 வந்து மேட்சிங் ரெக்கார்டு, ஐ எம் கோயிங் டு அப்டேட். ஸோ பாப் வந்து ராபர்ட்னும் அலைஸ் வந்து சார்லின்னு மாறும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 4 3 4 5 6 வந்து என் சோர்ஸ். ஏன்னா எனக்கு இதுதான் சோர்ஸ். இங்க பாருங்க, எனக்கு இதுதான், இதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த டேபிள் அப்டேட் பண்ண போறேன். ஸோ எனக்கு இதுல 1 2 இருக்கு, அதெல்லாம் என்ன பண்றேன், மேட்ச் ஆகுது. ஆனா நீங்க நேம் மட்டும் அப்டேட் பண்ணுன்னு நான் சொல்றேன். பாபு வந்து ராபர்ட் ஆகும், அலைஸ் வந்து சார்லின்னு மாறிடும். டன், அப்டேட் சார். இஸ் இது ஓவர். நம்ம இப்பதான் டிஃபைன் பண்ணுவோம் சார். சோர்ஸ் டேபிள், டார்கெட் டேபிள். இது வந்து டார்கெட் டேபிள். ஓகே ஓகே எம்ப்ளாயி டேபிள் இருக்குல்ல, அதே என்னுடைய டார்கெட் டேபிள், மை ஒரிஜினல் டேபிள் அதுதான். இது வந்து எனக்கு சோர்ஸ். இதுதான் எனக்கு வந்து இதை பேஸ் பண்ணி தான் இந்த டேபிளை நான் மாடிஃபை பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே எம்ப்ளாயி சார். டேபிள் இஸ் யுவர் டார்கெட் டேபிள், நியூ எம்ப்ளாயி டேபிள் இஸ் யுவர் சோர்ஸ் டேபிள். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், அவர் சொன்ன மாதிரி 1 and 2 வந்து பாப் வந்து ராபர்ட் ஆகும், அலைஸ் வந்து சார்லின்னு மாறும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் எனக்கு பேஸ். இதை பேஸ் பண்ணி தான் இந்த டேபிளை மாடிஃபை பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஃபர்ஸ்ட் டேபிள் மறந்துடுங்க. செகண்ட் டேபிள் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் டேபிளை வந்து நான் வந்து அப்டேட் பண்ண போறேன். ஸோ 1 and 2 அப்டேட் ஆயிடும். 3 4 5 6 வந்து எனக்கு சோர்ஸ்ல இருக்கு, ஆனால் டார்கெட்ல இல்ல. ஸோ இட் வில் இன்சர்ட் 3 4 5 6 இன்சர்ட் ஆகும். ஹலோ சார். 7 and 8 வந்து எனக்கு 7 and 8 வந்து எனக்கு வந்து சோர்ஸ் டேபிள் இல்ல. ஸோ ஐ எம் கோயிங் டு டெலீட் த டேட்டா. ஓகே தானே? புரியுதுதா? யாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்கா? ஹலோ சார். சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா, கேக்குது ஹலோ சார், கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. சார் ரெகோ பேசுறேன் சார். யாரு? ரெகோ. ஹலோ சார். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. உங்க வாய்ஸ் கேக்குதுமா, சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே, வாய்ஸ் லாஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றேன்னா கிரியேட்டிங் திஸ் டேபிள் நான் கிரியேட் பண்றேன்.
ஸோ நான் டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா I'm going to insert these records. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டேபிள், அதாவது நம்ம டார்கெட் டேபிளில் 1 to 7 8 இன்சர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இது 4 பண்ணிட்டேன். ஓகேங்களா, டன். ஸோ டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு, ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து 1 to 7 8 இப்படி இருக்கு டார்கெட் டேபிளில். சாரி, ஸோ டார்கெட் டேபிளில் வந்து 1 to 7 8 இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 1 to 7 8 எனக்கு இருக்கீங்க டார்கெட் டேபிள்ல. ஸோ 1 2 3 4 5 6ன்றது என்னோட சோர்ஸ் டேபிள். இதுதான் எனக்கு மெயின். இப்போ இதை பேஸ் பண்ணி நான் இந்த டேபிள் வந்து அப்டேட் பண்ண போறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி மொத்தத்தை மூணுத்தையும் வந்து ஒன்னா அப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கமாண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு டைப் பண்ணியே காட்டுறேன். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ இதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் மெர்ஜ் இன்டு, இதான் சின்டாக்ஸ் ஸ்டார்ட் பண்றது தான். மெர்ஜ் இன்டு எனக்கு வந்து என்ன பண்ண போறோம், என்னோட டார்கெட் டேபிள் என்ன, எம்ப்ளாயி டேபிள். அந்த எம்ப்ளாயி டேபிள் வந்து இருக்கு இல்லையா, அதை நான் வந்து நான் ரீநேம் பண்ணிக்கலாம். அதை வந்து எம்ப்ளாயி டேபிள் நான் வச்சேன்னா எது சோர்ஸ் எது டார்கெட்னு தெரியாது. உங்களுக்கு எது மீனிங்ஃபுல்லா இருக்கும், இல்லை நியூ ஓல்டு அந்த மாதிரி நீங்க எப்படி வேணாலும் உங்க நேம் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றது, ஒரு அலைஸ் நேம், இந்த மாதிரி ஆஸ்ன்றது வந்து எஸ்கியூஎல்ல வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் வந்து அலைஸ் கீவேர்டு. இந்த எம்ப்ளாயி டேபிளுக்கு நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு டம்மி நேம் இல்லை ஒரு விர்ச்சுவல் நேம் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். என்னன்னா நான் வந்து இதெல்லாம் பண்றேன் டார்கெட் டேபிள் வச்சுக்கிறேன் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இல்லை இதை வந்து நீங்க ஓல்டு டேபிள் நியூ டேபிள் உங்க எப்படி கன்வீனியன்டா இருக்குமோ நீங்க அதுக்கு ஏதாவது கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் இன்டு என்னுடைய டார்கெட் டேபிள் நேம் என்ன, அந்த நேமுக்கு நான் வந்து ஒரு அலைஸ் நேம் கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் லைன் அதுதான். ஓகே, யூசிங்ன்றது ஒரு கமாண்டு கீவேர்டு. அது யூஸ் எந்த டேபிள் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் my new employee table, right? So new employee table. அந்த நியூ எம்ப்ளாயி டேபிளுக்கும் நான் என்ன பண்றேன்னா ஐம் அசைனிங் ஒன் நேம். என்ன நேம், நான் சோர்ஸ் டேபிள் அப்படின்னு வச்சுக்கேன். ஓகே, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மெர்ஜ் இன்டு எந்த டேபிளோட மெர்ஜ் பண்ண போறோம், என்னுடைய டார்கெட் டேபிள் தான் மெர்ஜ் பண்ண போறேன். ஏன்னா அதுதான் எஃபெக்ட் ஆக போற டேபிள். ஸோ இந்த டேபிள்ல தான் எல்லா மாடிஃபிகேஷனும் பண்ண போறேன். அந்த டேபிளுக்கு பேர் வந்து நான் டார்கெட்னு வைக்கிறேன். செகண்ட் லைன்ல யூசிங், எதை பேஸ் யூசிங் என்னன்னா எந்த டேபிள் நான் வந்து யூஸ் பண்ணி நான் அப்டேட் பண்ண போறேன். அதுக்கு வந்து யூசிங் இந்த டேபிள் நியூ எம்ப்ளாயி டேபிள். அதை நான் என்ன பண்றேன், திஸ் வில் பிகம் மை சோர்ஸ். இதுதான் ஆதாரம். எனக்கு இந்த டேபிள் ஆதாரமா வச்சு இதை வந்து இது என்னோட டார்கெட். இங்க இருந்து எடுத்து நான் இங்க அப்டேட் பண்ண போறேன். தட் இஸ் த மீனிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டூ ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ இந்த ரெண்டு டேபிள் நான் ஜாயின் பண்ணோம்ல, அது ஜாயின் பண்றதுக்கு நம்ம வந்து ஆன் ஒரு வேர்டு இருக்கு, ஆன். நம்ம மோஸ்ட்லி இந்த ஜாயின்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஜாயின் ரைட் ஜாயின் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஜாயின் கண்டிஷன் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேர் யூஸ் பண்ணுவோம் நம்ம வந்து இதுல வந்து. ஆனா வந்து ஜாயின் யூஸ் பண்ணும்போது நம்ம மோஸ்ட்லி வந்து ஆன் யூஸ் பண்ணுவோம். ஆன் வந்து என்னன்னா இட் ட்ரை டு கனெக்ட் டூ டேபிள் காலம்ஸ், மேட்சிங் காலம்ஸ். ஆன். இப்போ நான் வந்து என்ன பண்றேன், இந்த எம்ப்ளாயி டேபிளுக்கு வந்து நான் டார்கெட் டேபிள் வச்சிருக்கேன் நேம். அதே நியூ எம்ப்ளாயி டேபிளுக்கு நான் சோர்ஸ் டேபிள் வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த நேமை தான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். இந்த நேமை நான் இங்க எம்ப்ளாயி டேபிள்னு வச்சு நான் கால் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பண்ண போறேன்னா நான் வந்து டார்கெட் டேபிள் இருக்கு, டார்கெட் டேபிள் டாட் இந்த டார்கெட் டேபிளுக்கும் சோர்ஸ் டேபிளுக்கு எது யூனிக் ஐடி சொல்லுங்க பார்க்கலாம். எம்ப்ளாயி ஐடி தான் யூனிக்கா இருக்கு. ஏன்னா இதுதான் என்னோட யூனிக் காலம். எம்ப்ளாயி ஐடி தான் என்னோட யூனிக் காலம். ஸோ ஆன் டார்கெட் டேபிள் டாட் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு சோர்ஸ் டேபிள் டாட் இஎம்பி ஐடி. இதுதான் என்னோட கண்டிஷன், மேட்சிங் கண்டிஷன். இப்போ இந்த மாதிரி வந்து என்ன பண்றேன், எம்ப்ளாயி ஐடி மேட்ச் ஆன ரெக்கார்டுக்கு நான் என்ன பண்ணணும்ன்றத நெக்ஸ்ட் நான் டிஃபைன் பண்ண. என்ன பண்ணணும், வென் இந்த கீவேர்டு யூஸ் பண்ணீங்க, வென் மேட்ச்டு தென் இதான் யூஸ் பண்ணணும். வென் மேட்ச்டு தென் வாட் ஐ ஹேவ் டு டு, அப்டேட். நான் அப்டேட் பண்றோம் எது எதுல மேட்ச் ஆகுதோ அப்டேட். செட் எந்த டேபிள் மாடிஃபை பண்ண போறோம், எம்ப்ளாயி டேபிள். அதுக்கு அலைஸ் நேம் என்ன, டார்கெட் டேபிள். ஸோ டார்கெட் அண்டர்ஸ்கோர் டேபிள் டாட் எந்த காலம் நான் மாடிஃபை பண்ண போறேன். எனக்கு 2 காலம் தான் இருக்கு. இதே என்னோட பிரைமரிக்கு. இதை என்னால் மாடிஃபை பண்ணக்கூடாது. இது ஏன்னா இதை வச்சுதான் நம்ம இந்த காலம் மாடிஃபை பண்ண போறோம். ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் த எம்ப்ளாயி நேம். எம்ப்ளாயி நேம் ஈக்குவல் டு எதுல இருந்து எடுத்து பண்ண போறோம், சோர்ஸ் டேபிள் டாட் இஎம்பி நேம். அவ்வளவுதான். ஸோ மெர்ஜ் இன்டு
இது என்னுடைய டார்கெட் டேபிள். எந்த டேபிள் அப்டேட் பண்ண போறேன் அதுக்கு நான் ஒரு நேம் வைக்கிறேன். நான் வந்து நானே ஒரு பேர் வைக்கிறேன், டார்கெட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. யூசிங் எந்த டேபிள் யூஸ் பண்ணி நான் பண்ண போறேன், நியூ எம்ப்ளாயி டேபிள் என்னுடைய சோர்ஸ், அது என்னுடைய புது டேபிள். அதுக்கு வந்து அதுக்கு என்ன வைக்கிறேன், சோர்ஸ் நான் பேர் வைக்கிறேன். இந்த 2 டேபிள் நான் ஜாயின் பண்றேன். ஸோ ஐ ஹவ் டு சி எந்தெந்த டேபிள்ல, ஏன்னா நான் அப்படியே பண்ண முடியாதுல்ல, எனக்கு அது ஏதோ ஒரு கண்டிஷன் வேணும், ரைட்? இதுக்கும் நான் மேட்ச் பண்றதுக்கு ஏதாவது ஒரு காலம் வேணும், யூனிக் காலம் வேணும். இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம எம்ப்ளாயி ஐடி தான் யூனிக் காலம். அதுல வந்து நான் பண்றேன் எம்ப்ளாயி ஐடி ஒன்னா இருக்கிறதுக்கு மட்டும் இதை நான் செக் பண்றேன், எம்ப்ளாயி ஐடி. ஸோ நான் என்ன பண்ண போறேன், மேட்ச் இது சம்திங் லைக் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி தான். இது வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு ஒரு நார்மலா வந்து நீங்க வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே நீங்க இந்த கொரியை நீங்க பார்க்காம இதெல்லாம். when matched, then ரெக்கார்டு மேட்ச் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், தென் அப்டேட் செட். அப்டேட் நம்ம யூஸ் பண்ணும்போது செட்டுன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்டேட் செட்டு டார்கெட் டேபிள் டாட் எம்ப்ளாயி நேம். இந்த டார்கெட் டேபிள் இருக்கிற எம்ப்ளாயி நேமை இந்த டேபிள் எடுத்து இங்க அப்டேட் பண்ணி நான் சொல்றேன். ஓகேங்களா? இதுதான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, now I'm going to execute this query now. Let's see what is going to happen. இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நம்ம எம்எஸ் எஸ்கியூஎல்ல பார்த்திருப்போம், செமிகோலன் வந்து கம்பல்சரி இல்லைன்னு சொல்லிப்போம். பட் மெர்ஜ் யூஸ் பண்ணும்போது செமிகோலன் வந்து 100% கம்பல்சரி. நான் இந்த query இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். பாத்தீங்கன்னா ஒரு மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் பி டெர்மினேட்டட் பை செமிகோலன். நீங்க மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது செமிகோலன் வந்து கம்பல்சரி நீங்க கொடுத்தே ஆகணும். ஸோ ஐ கிவ் தி செமிகோலன். கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த எரர் போயிடும் உங்களுக்கு. நவ் ஐ எம் கோயிங் டு எக்ஸிக்யூட் 2 rows affected. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ராபர்ட் சார்லின் இது இங்க மாறிச்சா? ஸோ எது ரெக்கார்டு மேட்ச் ஆச்சோ அந்த ரெக்கார்டோட நேமை நான் மாடிஃபை பண்ணிட்டேன். திஸ் இஸ் அப்டேட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் கோயிங் டு இன்செர்ட். இல்லாத ரெக்கார்டை நான் இன்செர்ட் பண்ண போறேன். எப்படி பண்ணலாம்? சேம் அதே தான், மெர்ஜ் இன்டு எம்ப்ளாயி டேபிள் as target underscore table using ஸ்மால் கூட நீங்க அடிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு இந்த ரீடபிலிட்டிக்காக நான் வந்து எல்லாத்தையும் following the structure. New employee table as source underscore table அடிச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், அதே தான் on target underscore table dot employee id equal to source underscore table dot employee id. ரைட், எல்லாம் ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட் இதே தான். இப்போ என்ன பண்ண போறேன், when match is going not match னு அடிக்க போறேன். not match, then I am going to insert employee id comma employee name, same values. இங்க வேல்யூஸ் என்ன பண்ண போறோம், எந்த டேபிள் இருந்து எடுக்க போறோம் வேல்யூஸ்? டார்கெட் இருந்து எடுக்கணும், சோர்ஸ் இருந்து எடுக்கணுமா? சோர்ஸ் டேபிள். வெரி குட். சோர்ஸ் டேபிள் டாட் எம்ப்ளாயி ஐடி கமா source underscore table dot employee name with semicolon. Table. Invalid object in employee table. Sorry. So இப்போ என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். சார் அந்த கீழே இருக்க 3 4 5 6 வந்து மேல நம்ம டார்கெட் டேபிள்ல போயிட்டு இன்சர்ட் ஆயிருக்கு. 4 rows 4 rows இம்பாக்ட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ண போறோம், முன்னாடினா இந்த 1 2 இருந்தது, 3 4 5 6 வந்துருச்சு. ஓகேவா? இன்சர்ட் ஆயிடுச்சா? இந்த டேபிள் இங்க எதுவும் நடக்காது. இந்த டேபிள் ஆஸ் இட் இஸ் என்ன இருந்தது அப்படியே தான் இருக்கும். இந்த டேபிள் தான் நான் வந்து மாடிஃபை பண்றேன். இப்போ 1 2 ஆல்ரெடி இருந்ததை நான் ரீநேம் பண்ணிட்டேன். 7 8 ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கு. நான் இன்னும் அதுக்கு வரல. 3 4 5 6 வந்து எனக்கு இதுல இருந்துச்சு, தூக்கி இதுல இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், we are going to do a delete. Merge into employee table as target. நான் எதுக்கு டைப் பண்றேன், so you can able to observe. திருப்பி அது உங்களுக்கு ஈஸியா புரியும். இல்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டா ஈஸியா ஆயிடும். But I'm still making you to understand better. I'm typing every time. New employee table as source underscore table on target underscore table dot empid equal to
source underscore table dot empid. இங்க என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல மட்டும் ஸ்லைட்லி சேஞ்ச் ஆகும். when not matched by source சொல்ல நான் வந்து சோர்ஸ்ன்றது ஒரு அகைன் பிகம் கீவேர்ட். சோர்ஸோட மேட்ச் ஆகாத ரெக்கார்ட் ஏதாவது இருந்ததுன்னா then what I have to do simply delete. That's all. ஸோ இங்க வரும்போது பாத்தீங்கன்னா இன்சர்ட்டுக்கும் நீங்க அப்டேட்டுக்கும் பாத்தீங்கன்னா when matched then வரும், இங்கேயும் matched then வரும். ஆனா வந்து not matched வரும்போது they have to tell not matched by source. Which is my source? New employee table is my source. ஸோ அந்த மாதிரி வந்து மேட்ச் ஆகலைன்னா what I'm going to do, I'm going to delete. ஸோ 2 ரெக்கார்ட் delete ஆயிடுச்சா? ஸோ எம்ப்ளாயி டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 7, 8 முன்னாடி இருந்தது போயிடுச்சு. ஸோ இப்போ என்னாச்சு எனக்கு வந்து எனக்கு டார்கெட் டேபிளும் சோர்ஸ் டேபிளும் நவ் இட்ஸ் பிகம் ஈக்குவல். 2 டேபிள் ஒன்றாயிடுச்சா? ஸோ விச் மீன்ஸ் எனக்கு இந்த டேபிளில் இருக்கிற டேட்டாவை நான் அப்படியே வந்து நீங்கள் சிம்பிளாக கேட்கலாம், சார் அது அதுக்கு டெலிட் பண்ணிட்டு டேரெக்டாக இந்த டேபிள் தூக்கி இன்சர்ட் பண்ணிடலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் அப்படி பண்ணானா இப்போ இதில் வந்து ஈக்குவல் ரெக்கார்ட் இருக்கு, நம்ம பண்ணிட்டோம். சப்போஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த டேபிள் சில ரெக்கார்டு வந்து நான் மாடிஃபை பண்ணக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் வந்து இப்போ நம்ம பண்ணது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லா டேபிளும் வந்து எல்லா கேஸும் கவர் பண்ணுற மாதிரி எழுதணும். பட் ரியல் டைம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எனக்கு டார்கெட் டேபிள் வந்து சில ரெக்கார்ட்லாம் நீ டச்சே பண்ணாத அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து டெலிட் பண்ணிட்டு இந்த டேபிள் டேட்டா வந்து டேட்டா இன்சர்ட் பண்ணிடலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் தட் வில் பிகம் மோர் காம்ப்ளிகேட்டட், ரைட்? நான் டேட்டாவை டெலிட் பண்ணனா அகைன் இட் வில் பிகம் ப்ராப்ளம். ஸோ அப்டேட் பண்ணுறது என்ன, டேட்டா எனக்கு அப்படியே இருக்கும். ஸோ இருக்கிற டேபிளுக்கு வந்து நான் ஐடியில், ஏன்னா இந்த பிரைமரி கீ டேட்டாலாம் இருக்கும், டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணா இட் வில் மேபி இம்பாக்ட் மை ப்ரொடக்ஷன். ஸோ எனக்கு வந்து அப்டேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி, ஏன்னா டேட்டா வந்து லாஸ் ஆகாது, டேட்டா டெலிட் ஆகாது. ஒன்லி ஐம் கோயிங் டு சேஞ்ச் த நேம், அப்டேட் த நேம். இப்போ இதுலேயே வந்து நீங்கள் கண்டிஷன்லாம் கூட ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் இதுலேயே நீங்கள் இன்னும் ஃபர்தராக நீங்கள் எப்படிலாம் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம்னா இங்கே நாட் மேட்ச் இருக்குல்ல, இங்கே ஏதாவது நீங்கள் வந்து இங்கே ஆண்டு போட்டு நீங்கள் அடிஷனல் ஏதாவது கண்டிஷன் கூட எழுதலாம். எனக்கு எம்ப்ளாயி ஐடி கிரேட்டர் ஆர் ஈக்குவல் 7 இருக்கிறது மட்டும் அப்டேட் பண்ணுங்க, இல்லை 8 இருக்கிற மாதிரி அப்டேட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஆட் த அடிஷனல் கண்டிஷன் கூட நீங்கள் ஆட் பண்ணி ஸ்டில் யூ கேன் மோர் கிரானுலர் லெவலில் இன்னும் வந்து எனக்கு வந்து ஃபுல் டேட்டாவும் அப்டேட் பண்ண வேணாம், ஐ ஹாவ் சம் பர்டிகுலர் கண்டிஷன் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ஆட் த condition and you can see that. நீங்க அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. You can add the condition also here and then you can modify the data. Now இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ 3 வந்து கம்பைன் பண்ண என்ன ஆகும், அந்த 3 கம்பைன் பண்ண என்ன ஆகும்? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to write all 3. merge into என்னுடைய எம்ப்ளாயி டேபிள் as target underscore table using new employee table as source underscore table on target underscore table dot empid equal to source underscore table dot empid. So first என்ன பண்ண போறேன், when matched, then what I'm going to do, I'm going to update set target underscore table dot empid equal to source underscore table dot sorry emp name. சார் நேம் தானே கொடுக்கும். emp name, sorry emp name. இது வந்து 1 employee table as target table, right? Next then not match, then I'm going to insert employee ID comma employee name values. எது வந்து எடுக்க போறோம், நம்ம வந்து ரெக்கார்ட் வந்து source table table dot empid comma source underscore table dot emp name. Next மூணாவது when not matched by source, then I'm going to delete. That's all. Using to employee table greater than a table new employee table, right? So at a time வந்து எனக்கு 6 ரெக்கார்டு மாறிடுச்சு. என்னன்னா 2 ரெக்கார்டு வந்து
அப்டேட் பண்ணது, 4 வந்து இன்சர்ட் பண்ணது. ஸோ இப்போ வந்து என்னன்னா நம்ம ஓகே நான் வந்து ஆல்ரெடி பண்ணதுனால வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணுற 2 டேபிள் ஈக்குவலாக இருக்கு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து இந்த அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு கவுண்ட் மிஸ் மேட்ச் ஆகும். நான் என்ன பண்றேன்னா ரிமூவ் த டேபிள் கம்ப்ளீட்லி. எம்கே டேபிள், எம்ப்ளாயி டேபிள், எம்கே டேபிள், எம்ப்ளாயி டேபிள். ரிமூவ் திஸ் டேட்டா. என்ன பண்றேன்னா இன்சர்ட்டிங் அகைன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேபிள் ரெக்கார்ட் இருக்கும். இதுல 6 இது வந்து என்னுடைய இப்போதைக்கு ஒரிஜினலாக இருக்கிறது. இதை எடுத்து நான் இங்கே அப்டேட் பண்ண போறேன். ஓகேங்களா? அப்போ எனக்கு மொத்தம் வந்து எவ்வளோ டேபிள் அப்டேட் ஆகுது இப்போ நான் இதை ரன் பண்றேன். பண்ணும்போது 8 rows அஃபெக்டட். 2 row அப்டேட் ஆகுது, 2 row டெலிட் ஆகுது, 4 row இன்சர்ட் ஆகுது. 2 + 2 + 4 டோட்டலாக வந்து 8 ரெக்கார்ட்ஸ் வந்து எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ இதை பார்த்தேன்னா ஆல் சேஞ்சஸ் ஹஸ் பீன் டன் இன் தி சிங்கிள் அப்டேட். புரியுதாமா எல்லாருக்கும்? தட்ஸ் ஆல். இதான் மெர்ஜ். சார் இது நம்ம அதுல சோர்ஸ்னு கொடுத்தாலே அது புரிஞ்சுக்குமா சார்? நம்ம அந்த ஆமா சோர்ஸ் நீங்க டேபிள் தான் ஆமா சோர்ஸ் கொடுத்துருக்கோம். கொடுத்தாலே புரிஞ்சுக்கும். ஆமா ஆமா. பிகாஸ் அதுக்கு தெரிஞ்சிடும் இது சோர்ஸ். ஏன்னா நம்ம வந்து நீங்க வந்து இந்த டேபிள் வந்து நீங்க எதுவும் பண்ண போறது இல்லை. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ண போறோம். அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா சோர்ஸ் போது பை டைரக்ட்லி இட் வில் பாயிண்ட் அவுட் திஸ் டேபிள் ஒன்லி. ஓகே சார், தேங்க்யூ. நீங்க மோர் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது வந்து நீங்க இந்த மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணிட்டு இதுல வந்து எப்படி வந்து நீங்க கண்டிஷன் ஆட் பண்ணி எப்படி பண்ணலான்றதை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஃபர்தரா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ்னா வந்து கேளுங்க. we will see. ஸோ ஒன்ஸ் நீங்க இது வந்து கான்செப்ட் தான். பியூரா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். ரொம்ப ஈஸியா நீங்க கொரி எழுதலாம். 2 தடவை நீங்களே இந்த கொரியை டைப் பண்ணீங்கன்னா 3வது தடவை பார்க்காமலே நீங்களே கொரி எழுதலாம். ஒன்லி திங் இஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் அண்ட் என்ன பண்றோன்றதை தெரிஞ்சு பண்ணணும். இல்லைன்னா அதர்வைஸ் இந்த டேட்டா நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா மொத்தம் இன்சர்ட் அப்டேட் எல்லாம் மொத்தமா வந்து குழம்பி டேட்டா வந்து எக்கு தப்பா ஆயிடும். இட் வில் பிகம் யூ ஹேவ் டு டூ இட் வெரி கேர்ஃபுல்லி. ஏன்னா அது வந்து அப்டேட் டெலிட் இன்சர்ட் எல்லாம் 3 ஒரே இடத்துல பண்ணதுனால you have to do it very 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 careful unless you become expert. நீங்க வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து டேட்டா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. இதோட இம்பாக்ட் என்னன்றது வந்து உங்களுக்கு நல்லா தெரியுன்ற பட்சத்துல வந்து யூ கேன் ட்ரை திஸ். ப்ராக்டிஸ்க்கு யூ கேன் கீப் லாட் ஆஃப் டம்மி டேட்டா வச்சுட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். திஸ் நாட் ஏ ப்ராப்ளம். பட் ப்ரொடக்ஷன்ல பண்ணும்போது யூ ஹேவ் டு டூ இட் வெரி வெரி கேர்ஃபுல். ஜாகிரதையா பண்ணுங்க. அப்படி பண்றதா இருந்தா கூட ஒரு டம்மி டேபிள் கிரியேட் பண்ணி ஜஸ்ட் சிமுலேட் திஸ் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ற அப்டேட் எல்லாம் கரெக்டா நடக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யூ கேன் டூ இட் ஆல் தி சேஞ்சஸ் இன் ப்ரொடக்ஷன் டேட்டாபேஸ். ஸோ தட் வில் பிகம் சேஃப் ஃபார் யூ. அது பண்றதுக்கு முன்னாடி ரெக்கமெண்டட் டு டேக் த பேக்கப் ஆஃப் த கரஸ்பாண்டிங் டேபிள்ஸ். நீங்க எந்த டேபிள் அப்டேட் பண்றீங்களோ அந்த டேபிள் வந்து ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டு பண்ணுங்க. இன்கேஸ் ஏதாவது அப்டேட் ஏதாவது தப்பா ஆயிடுச்சு அப்படின்னா யூ கேன் ரிமூவ் திஸ் டேட்டா அண்ட் யூ கேன் இன்சர்ட் த டேட்டா ஃப்ரம் த பேக்கப் டேபிள் டு யுவர் ஒரிஜினல் டேபிளுக்கு நீங்க டேட்டா ஆஸ் இட் இஸ் ரெக்கவர் பண்ணிட்டு அகைன் யூ கேன் டூ த அப்டேட்ஸ். ஸோ பண்ணும்போது மேக் திஸ் ப்ராக்டிஸ். பேக்கப் போட்டுட்டு பண்ணுங்க. தட் இஸ் ஏ ரெக்கமெண்டட் அப்ரோச். ஸோ இதோட வந்து இந்த கிளாஸ் வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு. ஸோ யாராவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ சொல்லுங்க. சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன டவுட் சார். அந்த நீங்கள் சோர்ஸ் டேபிள் டார்கெட் டேபிள் கிரியேட் பண்ணீங்களா சார்? ஃபங்க்ஷன் இந்த கொரி போறீங்களா சார்? சோர்ஸ் டேபிளையும் டார்கெட் டேபிள் கிரியேட் பண்ணீங்க. இதில் சார் டேபிள் கிரியேட் பண்ணது டேபிள் கிரியேட் பண்ணீங்க. மேல கிரியேட் டேபிள் போட்டு பண்ணுவீங்க சார். கிரியேட் டேபிள் நேம் கொடுத்து அது ஓகே சார். இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சோர்ஸ் டேபிள் சொன்னீங்க, செகண்ட் டார்கெட் டேபிள் சொன்னீங்க. கரெக்ட். ஓகேங்களா சார்? ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் டேபிள், இரண்டாவது வந்து சோர்ஸ் டேபிள். ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ டார்கெட் டேபிள் இருக்குன்னா இப்போ மெர்ஜென்ட் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்றதுக்கு நீங்க சொன்னீங்க காலம் 2 டேபிளுமே வந்து சேம் காலம் நேம் அந்த இது இருக்கணும். நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் இப்போ டேட்டா டைப்பும் சேமா இருக்கணுமா சார்? இப்போ வேர்கேர் இருக்கு, ஒரு இதுல என் வேர்கேர் இருக்கு, இன்னொரு டேபிள்ல வேர்கேர் இருக்கு. அப்ப அந்த மாதிரி இதுல வந்து மெர்ஜ் கான்செப்ட் யூஸ் பண்ண முடியுமா? அந்த மாதிரி பண்ணீங்கன்னா யூ ஹேவ் டு டு தி காஸ்டிங். எப்படி பண்ணனும்னா சப்போஸ் இது வந்து இந்த மாதிரி இருக்குன்னா யூ கேன் டு காஸ்ட் ஆஃப் as varchar அப்படின்னு சொல்லி you can do the casting. Casting means you can convert that another column into according to the
இப்போ நீங்க வந்து சோர்ஸ் டேபிள் என்ன டேட்டா டைப் இருக்கு அப்படின்னா அதையே வந்து நீங்க டார்கெட்டுக்கு அசைன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா யூ கேன் டூ த காஸ்டிங். நீங்க கேஸ்ட் ஓகே யூஸ் பண்ணி சார். யூ கேன் கன்வெர்ட் திஸ் டேட்டா டைப் இன்டு வேர். இது வந்து நம்ம வந்து இந்த இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் அந்த கேஸ்டிங் கான்செப்ட் வரும். அப்போ வரும்போது நம்ம பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு சில ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இது வந்து எந்த இடத்துல வரும்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆக்சுவலா வந்து இட் ஷுட் பி போத் ஷுட் பி த சேம் டேட்டா டைப். அப்படி டேட்டா டைப் தப்பா இருக்குன்னா தென் யுவர் டிசைனிங் இஸ் கம்ப்ளீட்லி ராங். பட் ஏதோ தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா யூ கேன் டூ த எக்ஸ்பிளிசிட்டா நீங்க வந்து பண்ணலாம். யூ கேன் டூ த காஸ்டிங். காஸ்டிங் மீன்ஸ் யூ கேன் சேஞ்ச் டேட்டா டைப் அட் த ரன் டைம். உங்களுக்கு அதனால வந்து சோர்ஸோட டேபிள் இருக்க டேட்டா மாறாது. பட் ரன் டைம்ல யூ கேன் சேஞ்ச் த டேட்டா டைப் ஆஃப் த காலம். அந்த டேட்டாவை வந்து நீங்க இன்டீஜரை வந்து வேற யாராவது மாத்தணும்னா மாத்தி தென் யூ கேன் டூ த அப்டேட். ஓகே சார். பட் இதை நம்ம பண்றதுனால ஃபியூச்சர்ல மேபி வேல்யூஸ்ல ஐ மீன் அந்த காலம்ல இருக்க ரெக்கார்ட்ஸ்ல சப்போஸ் ஒரு யூனிகோட் இந்த மாதிரி சம்திங் இருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்ட்ரிங் எரர்ஸ் அடிக்குங்க சார், வாய்ப்பு யூனிக் இருக்குல்ல? சப்ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு எப்போ சப்ஸ்ட்ரிங் இட் போன் கேட்கணும். சப்ஸ்ட்ரிங் உங்களுக்கு வரது வாய்ப்பு இல்லை. இல்ல சப்ஸ்ட்ரிங் சப்ஸ்ட்ரிங் சார், கான்செப்ட் வரும். ஐ மீன் இப்போ நம்ம வேர் கேர் லென்த் ஒரு 100 கொடுத்துருக்கோம், இப்போ கேஸ்ட் யூஸ் பண்றோம், அது பிஃபோர் இருக்க வேல்யூ வந்து வேற சம்திங் இருக்கு. ஸோ அது அப்போ வந்து நம்ம இந்த இப்போ கேஸ்ட் யூஸ் பண்றப்ப சப்போஸ் வந்து நீங்க வந்து என்னன்னா டார்கெட் டேபிள் வந்து சைஸ் வந்து 50 தான் இருக்கு, உங்க சோர்ஸ் டேபிள் வந்து டேட்டா கார்டு 100 இருக்கு அப்படின்னா எதர் யூ கேன் இன்க்ரீஸ் த லென்த் ஆஃப் த டேட்டா டைப். அது லென்த் நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். சப்போஸ் வந்து உங்க டேபிள்ல இருக்கிற சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டேட் அண்ட் டைம் ஃபார்மட் வேற மாதிரி இருக்கலாம். ஸோ அகைன் இட் வில் டிபெண்ட்ஸ் அப்பான் தட். நீங்க எந்த அளவுக்கு டேட்டா வந்து அதிக மிஸ்மேட்ச் இருக்கோ அந்த அளவுக்கு காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. அகைன் யூ ஹேவ் டு டூ லாட் ஆஃப் ஒர்க் அரவுண்ட். நீங்க அதுக்கு நிறைய ஓகே பேட்ச் சார். ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். காஸ்டிங் பண்றதோ இல்ல வந்து ஃபார்மட் சேஞ்ச் பண்றதோ சம்திங் யூ ஹேவ் டு டூ. ஸோ அதுக்கு பெட்டர் அப்போ என்ன நம்ம பண்ணலாம்னா யூ டிசைன் த டேபிள் ப்ராப்பர்லி. ஓகே சார். இப்போ சப்போஸ் ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் ஹேண்டில் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து டேபிளோட ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். ஸோ அப்போ கண்டிப்பா ஏதாவது நீங்க எக்ஸ்ட்ரா மெர்ஜ் யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம பண்றதுக்கு முன்னாடி லென்த் ஆமா ஆமா 100% சார். நீங்க மெர்ஜ் யூஸ் பண்ணும்போது இந்த 2 காலம் அப்டேட் பண்ண போறீங்க, 2 டேபிளோட டேட்டா டைப் என்ன இருக்குன்னு முதல்ல நீங்க செக் பண்ணணும். 100% அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே சார். அது நம்ம பார்த்துக்கப்போ இப்போ சப்போஸ் அதிகமாக இருக்குன்னா நம்ம எரர் அடிக்குதுன்னா லென்த் யூஸ் பண்ணி நம்ம அந்த காலம்ல வேல்யூ வந்து நீங்க அந்த லென்த் எவ்வளோ காலம் லென்த் கொடுத்துருக்கோம். நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனா கம்மி பண்றது ஓகேங்க சார். முடியாது. அப்படி கம்மி பண்ணீங்கன்னா ஆ இட் வில் பிகம் டேட்டா லாஸ். ஏன்னா ஆல்ரெடி 100 கேரக்டர்ல டேட்டா அதுல இருக்கும். அதை நீங்க 50 நீங்க கம்மி பண்ணீங்கன்னா பெருசா இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே என்ன ஆகும், அடி வாங்கிடும். இட் வில் பிகம் டேட்டா வந்து கட் ஆகி இட் வில் பிகம் கரப்ஷன் இல்ல லாஸ் ஆஃப் டேட்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். இது இன்ஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். கேஸ்ட்ன்றது அந்த நேரத்தில் நம்ம யூஸ் பண்றப்ப அதை யூஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். இது வந்து கேஸ்ட்ன்றது ஒரு ஒரு மெத்தட் யூ கேன் டூ தட். ஓகே சார். ஓகே இதுவே சார். இல்லைன்னா கேஸ்ட் இல்லாம இன்னும் கூட there is some other method also there actually that I will tell later. ஓகே சார். தேங்க்ஸ் சார். Mostly cast யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். Whether you can cast as varchar இல்ல integer, you can do ஓகே cast of சார். date. You can accordingly whatever the data type you want to update, you can explicitly you can convert பண்ணி you can do it. ஓகே சார். தேங்க்ஸ் சார். சார் சொல்லுங்க சார் இப்போ இந்த மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜராக கன்வெர்ட் பண்ணி நம்ம டெய்லி ரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கெடியூல் பண்ணுறோம். இல்லை ஸ்கெடியூல் பண்ணுறோம்னா அந்த ஸ்கெடியூலிங் வந்து எப்படி இந்த கொரியில் பண்ணுவோமா இல்லை செட்டிங்ஸில் போய் தான் பண்ணுமா சார்? ஷெட்யூலிங் மோஸ்ட்லி என்ன பண்ணணும்னா ஆக்சுவலி இங்கே எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட்னு இருக்கும். ஆக்சுவலி என்கிட்ட இது இல்லை. அது இங்கே ரைட் கிளிக் இங்கே லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சீக்வல் சர்வர் ஏஜென்ட்னு ஒன்று இருக்கும். அந்த சீக்வல் சர்வர் ஏஜென்ட்ல போயிட்டு யூ கேன் டூ த ஜாப்ஸ் வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணலாம். இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிட்டு எந்த டேட்டா பேஸ்ன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அங்கேயே வந்து டைம் இருக்கும் உங்களுக்கு வந்து எந்த டைமுக்கு என்ன ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ரன் பண்ணணுன்றதை கூட நம்ம வந்து செட் பண்ணலாம். எவ்ரி 3 hours ஒன்ஸ், எவ்ரி 4 hours ஒன்ஸ். இது பாசிபிள் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் காட்டுறேன். அது வந்து ஷெட்யூல் நீங்கள் பண்ணலாம். இந்த கொரி அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே சீக்வல் சர்வர் ஏஜென்ட்னு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து நான் இப்போ எனக்கு அதில் வந்து எனேபிள் ஆகலை ஆக்சுவலி. ஏன்னா அந்த சர்வீசஸ் எனக்கு ரன் ஆகலை. ஐம் ஃபேசிங் சம் ப்ராப்ளம். மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்ல இல்லை அடுத்த கிளாஸஸ்ல வந்துச்சுன்னா ஐ கேன் டெல் யூ ஹவ் டு ஷெட்யூல் த கொரி ஆல்சோ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணுறதுக்கு ஐ வில் கிவ் ஒன் கிளாஸ். நான் சொல்கிறேன் பரணி தானே? ஆமாம் சார். ஓகே சார். தேங்க்யூ ஷூர் ஐ வில் டெல் யூ டெஃபினெட்லி. மெர்ஜுக்கு பதிலா நம்ம ஜாயின் யூஸ் பண்ணலாம் தானே? எதுக்கு இது யூஸ் பண்ணணும்? ஜாயின்ல நீங்க என்ன பண்ண முடியும்? யூ கேன் ஏபிள் டு டு அப்டேட், டெலீட், டேபிள் இன்சர்ட். ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணலாம். நீங்க வந்து 3 ஒரே டைம்ல பண்ண முடியாதுல்ல. If you want to do insert, update, delete at a time, how will you do in using join? இல்ல டெப்தா எனக்கு ஜாயின் தெரியாது. ஆனா வந்து அந்த கான்செப்ட் அத யூஸ் பண்ண முடியாதா? அது நீங்க யூஸ் பண்ணணும்னா நீங்க வந்து யூ ஹேவ் டு ரைட் மோர் காம்ப்ளெக்ஸா நீங்க எழுத வேண்டியது இருக்கும். நீங்க ஜாயின் யூஸ் பண்ணும்போது என்னன்னா யூ கேன் ஜாயின் 2 டேபிள். நீங்க அது வந்து என்ன பண்ணலாம்னா அப்டேட் பண்ணலாம், இல்ல டெலீட் பண்ணலாம், இல்ல இன்சர்ட் பண்ணலாம். ஓகேங்களா?
ஏதாவது ஒன்று தான் பண்றதுக்கு. மோஸ்ட்லி ஜாயின்ஸ் வந்து நம்ம என்னன்னா செலக்ட் கொரியில தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து ஜாயின்ஸ் வந்து இந்த டெலிட்டுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட்டுக்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி ஜாயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அன்லெஸ் நம்ம ஏதாவது வந்து 2 டேபிள் வந்து ஜாயின் பண்ணி அதாவது 3வது டேபிளுக்கு இன்சர்ட் பண்றதுக்கு தான். பட் நீங்க அட் ஏ டைம்ல வந்து இன்சர்ட்டும் பண்ணணும், டெலிட்டும் பண்ணணும், அப்டேட் பண்ணணும். இட்ஸ் பெட்டர் அப்ரோச் யூ கேன் யூஸ் மெர்ஜ் ஒன்லி. ஜாயின்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து யூ கேன் மேனிபுலேஷன். நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றீங்க, ஐ வாண்ட் டு ஜாயின் 3 டேபிள்ஸ் 4 டேபிள்ஸ் 5 டேபிள்ஸ் ஜாயின் பண்ணி நான் வந்து எடுக்கணும் அப்படின்னா யூ கேன் ஸ்டில் டூ தட். பட் என்னன்னா யூ ஹேவ் டு ரைட் லாட் ஆஃப் கொரிஸ் ஃபார் தட். நீங்க அதுக்கு சப் கொரிஸ் எழுத வேண்டியது இருக்கும். அகைன் யூ ஹேவ் டு ரைட் த மேட்சிங் கண்டிஷன் லாஜிக் எழுதணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி திங் திஸ் மெர்ஜ் ஒன்லி இட் வில் டேக் கேர். எனக்கு மேட்ச்னு சொன்னா போதும். ஸோ வாட் எவர் த கண்டிஷன் ஐம் கிவிங் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி மேட்ச். ரொம்ப சிம்பிள். ஐ கேன் டூ இட் இன் 2 ஸ்டேட்மெண்ட். மேக்ஸிமம் வித்தின் 6 ஸ்டேட்மெண்ட் ஐ கேன் டூ ஆல் த 3 ஆப்ரேஷன்ஸ். நீங்க ஜாயின் யூஸ் பண்ணா இட் வில் பி மோர் காம்ப்ளெக்ஸ். நீங்க ஒரு ஜாயின் யூஸ் பண்ணி அட் டைம்ல யூ கேன் டூ எனி அப்டேட் ஆர் யூ கேன் டூ எனி டெலிட். அப்படிதான் நீங்க பண்ண முடியும். பட் திஸ் யூ கேன் டூ இட் ஆல் 3 ஆப்ரேஷன்ஸ் அட் த சேம் டைம் வித் வெரி மினிமம் கோட். ஓகே. சார் ஜாயின்ல இதே மாதிரி கண்டிஷன் எழுத முடியுமா? ஜாயின்ஸ்ல வந்து நீங்க தாராளமா எழுதலாமே. இப்போ நம்ம இது ஜாயின் தான் ஆக்சுவலா இங்க ஆன் யூஸ் பண்ணிருக்கலாம். இது கூட ஒரு ஜாயின் கண்டிஷன். இது ஜாயின் பண்ணலாம். சார் சொல்லுங்க. சார் ஒன்று சார் அந்த when matched by லாஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா சார் when not matched by source then இருக்குல்ல சார், சோர்ஸ்ன்றது கீவேர்டா சார் இல்ல அந்த அலைஸ் நேம்? ஆமா கீவேர்டா சார்? ஆமா கீவேர்டு. நீங்க அது அலைஸ் நேம் கிடையாது. அது கலர் மாறி இருக்கு ஓகே பாருங்க. வந்து இது ஆஸ் இட் இஸ் ஓகே சார். சோர்ஸ் தான் யூஸ் பண்ணுங்க. இந்த சோர்ஸ் மாதிரி இந்த டிஃபால்ட்டா சோர்ஸ் தான் யூஸ் பண்ணுமா சார்? மேல ஆக்சுவலி நீங்க செகண்ட் லைன்ல செகண்ட் பாத்தீங்கன்னா தேவையில்லை. சோர்ஸ் இல்ல சார் தேவையில்லை. செகண்ட். ஆமா இது எதுக்குன்னா நான் வந்து இப்போ எனக்கு நான் வந்து இது வந்து பார்த்து ரெண்டுத்துக்கு மேட்ச் ஆகிறதுக்கு இருக்கு. ஓகேங்களா? பட் இதுல வந்து நான் நாட் மேட்ச் எனக்கு வந்து இந்த சோர்ஸ் டேபிள் தான் வந்து எனக்கு இதுல மேட்ச் ஆகலன்னா நான் என்ன சொல்றேன்னா எனக்கு இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே பண்றேன் நான். பட் இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து சோர்ஸ்ன்றது வந்து யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. யூஸ் பண்ணவும் கூடாது ஆக்சுவலா. பட் இது வந்து என்ன சின்டெக்ஸ் டெலிட்டுக்கு மட்டும் யூ ஹேவ் டு யூஸ் பை சோர்ஸ் கம்பல்சரி. ஓகே சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூசிங் செகண்ட் லைன்ல கொடுத்துருக்கீங்க யூசிங் நியூ எம்ப்ளாயி டேபிள் அஸ் சோர்ஸ் டேபிள் அலைஸ் நேம் வச்சிருக்கீங்க. இப்போ அந்த அலைஸ் நேம்ல வந்து நான் வேற ஏதோ ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு வச்சுக்கலாம். சம்திங் ஓகே சோர்ஸ் டேபிள் இது சோர்ஸ்ன்ற நேம்ல இல்லாம வேற ஒரு நேம்ல இருக்கு சார். அலைஸ் நேம் ஏதோ சம்திங் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப கூட நான் அந்த இடத்துல சோர்ஸ் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்குமா சார்? இந்த சோர்ஸ் வந்து சரி சின்டெக்ஸ் இந்த லைனை மாத்த கூடாது. இந்த லைனை மாத்த கூடாது. ஓகே சார். லைன் மாத்த கூடாது. இந்த லைன் மாத்த கூடாது. as it is you can type. ஓகே சார். இந்த இது வந்து மேட்சிங் கண்டிஷன். இது வந்து மெர்ஜ் யூஸ் பண்ணும்போது you have to use as it is. இது சின்டெக்ஸ். ஓகே சின்டெக்ஸ். ஓகே சார். எப்படி கிரியேட் டேபிள் நேம் அதே மாதிரி மெர்ஜ் யூஸ் பண்ணும்போது when matched then when not matched then when not matched by source. இது வந்து பை டிஃபால்ட்டா நீங்க அப்படியே ரிமெம்பர் பண்ணிக்கங்க மைண்ட்ல. ஓகே சார். SP_help SP_in அதெல்லாம் கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து அது மாதிரி சில கமெண்ட்ஸ் வேற என்ன யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் கொஞ்சம் ஷூர் மேடம் கவர் பண்றேன் ஒரு கிளாஸ்ல. சிஸ்டம் கமெண்ட்ஸ் கேக்குறீங்க? ஆமா சிஸ்டம் கமெண்ட்ஸ். ஷூர் மேடம் ஒரு கிளாஸ்ல கவர் பண்ணிடலாம். சார் இப்போ மேடம் சொன்ன மாதிரி இப்போ இந்த மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டேபிள் பார்க்க முடியுமா சார்? எக்ஸிக்யூட் இப்போ நீங்க மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸிக்யூட் ஹெல்ப் SP ஹெல்ப் கொடுத்து இந்த ஒரு டேபிள் வியூ பண்ண நம்ம மெர்ஜ் பண்ற கான்செப்ட் வந்து இதுல காட்டுமா சார்? இது மெர்ஜ் நீங்க SP_help எதுக்கு யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க சார்? டேபிள்ல என்னென்ன உள்ள ஆப்ஜெக்ட் என்னென்ன இருக்குன்றது பார்ப்போம் சார். டேபிளோட ஸ்ட்ரக்சரை பார்க்கறது தான் SP_help. ஸ்ட்ரக்சர் டைரக்டா இந்த டேபிள் போட்டு பாருங்க SP_help எம்ப்ளாயி டேபிள். you can see the structure ரெண்டு காலம் தான் இருக்கு. அதுல எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி ஐடி. இதுக்கும் மெர்ஜுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே சார். நான் என்ன நினைச்சேன்னா மெர்ஜ் யூஸ் பண்ண சம் சேஞ்ச் ஆகுமான்ற மாதிரி திங்க் பண்ணேன். இல்ல நம்ம கேஸ்ட் யூஸ் பண்ணோமே அதனால நீங்க கேஸ்ட் யூஸ் பண்ணா கூட it won't change the structure of the table because you are doing explicitly. நீங்க இம்ப்ளிசிட்டா மாத்தல. because இந்த query only you are changing. query சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அதுல இருக்கிற டேட்டா வந்து சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் போய் இன்சர்ட் ஆகாம கண்டி அதுல இருக்க டேட்டா டைப் வந்து உங்களுக்கு மாறவே மாறாது.
இன் கேஸ் நீங்க மாத்தணும் அப்படின்னீங்கன்னா யூ ஹேவ் டு சேஞ்ச் த டேட்டா டைப் ஃபர்ஸ்ட், தென் யூ கேன் ட்ரை டு இன்சர்ட் ஆர் யூ கேன் ட்ரை டு டு த மெர்ஜ். மெர்ஜ் யூஸ் ஓகே பண்றதுனால வந்து உங்களுக்கு டைரக்டா நீங்க வந்து யூ கேனாட் மாடிஃபை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள் பண்ண முடியாது. அது வந்து சார் நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன். இந்த merge வந்து எந்தெந்த சுச்சுவேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, யூஸ்வலா ஒரு ஒரு கம்பெனில நம்ம இப்ப இத்தனை நாள் ஒரு டேட்டாபேஸை யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேற ஒரு சிஸ்டத்துக்கு மூவ் பண்றோம், வேற ஒரு சர்வருக்கு மூவ் பண்றோம். அப்போ இங்க இருக்கிற டேட்டாவெல்லாம் மெயினா மாஸ்டர் டேட்டா, அதாவது ஸ்டேட்டா இருக்கட்டும், கண்ட்ரியா இருக்கட்டும், ஒரு முக்கியமான என்னென்ன டேபிளோ அதெல்லாம் வந்து நம்ம புது இதுக்கு மாத்தணும். அப்படிங்கும்போது நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் டேட்டாவை. அப்போ அந்த மாதிரி சமயத்துல அங்க கொஞ்சம் பார்ஷியல் டேட்டா இருக்கலாம், ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம இங்கேருந்து புது டேட்டாவை மாத்துவோம். அப்போ அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் merge யூஸ் பண்ணலாம். சிம்பிளா சொல்லணும்னா இப்போ நீங்க ஹோட்டலுக்காக ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல ஆல்ரெடி அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க தான் வந்து ஐடி சைட்ல இருந்து இந்த டெக்னிக்கல் ஒர்க் எல்லாம் பாக்குறீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, சேம் ஸ்ட்ரக்சரை நீங்க அங்க காப்பி பண்ணுவீங்க. அப்ப அந்த மாதிரி சமயத்துல பாதி டேட்டா அங்க இருக்கும், இல்ல ஃப்ரெஷ்ஷாவே நீங்க மூவ் இன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு டேபிளுக்கு வித்தின் எஸ்கியூஎல் சர்வர்லே வச்சுப்போம், ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்துக்கு நீங்க மூவ் பண்ணும்போது இந்த merge யூஸ் பண்ணீங்கன்னா அது எத்தனை ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நம்ம வந்து மூவ் பண்ணிடலாம். அப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டு இல்ல மிஸ்ஸிங் ரெக்கார்டு இந்த மாதிரி என்ன இருந்தாலும் அதை வந்து இதுல செக் பண்ணிட்டு, இல்ல தேவையில்லாத ரெக்கார்ட்னா டெலீட் பண்ணிடலாம், நியூ ரெக்கார்ட்னா இன்சர்ட் பண்ணிடலாம், அல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கெலாம் தான் நம்ம merge வந்து யூஸ் பண்ணுவோம். நார்மலாக ஒரு அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷனோ ஜாவா யூஸ் பண்ணி என்ன ஒரு அப்ளிகேஷன்லையும் நம்ம ரெக்கார்டை ஒன் பை ஒன் ஆட் பண்ணுறதுக்கு வந்து நார்மல் இன்சர்ட் அப்டேட் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த merge வந்து மெயினாக பெரிய ரெக்கார்ட்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணுவோம்னா மட்டும்தான் நம்ம merge மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ சார். யாரோ கேட்டுருந்தீங்களே இந்த is dot objects. யாரோ கேட்டீங்களா என்னென்ன எஸ்பி கமாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்களே யாரோ. ஸோ இந்த கொரியை நீங்க யூஸ் பண்ணி யூ கேன் சி வாட் ஆர் ஆல் த லிஸ்ட் ஆஃப் ஸ்டோர் ப்ரொசீஜர் கமாண்ட்ஸ் இருக்குன்றது யூ கேன் ஏபிள் டு சி. இங்க இதை எடுத்து நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்க வந்து ஓகே. அதுல அப்ளை பண்றது SP__ பாஸ்வேர்டுன்னு இருக்கு சார், அது பாஸ்வேர்ட்ஸ் டிஸ்ப்ளே பண்ணுமா? பாஸ்வேர்டு எஸ்கியூஎல் சர்வர் வந்து நீங்க பாஸ்வேர்ட்ல பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் என்கிரிப்டட் அண்ட் ஹேஷ்டு அட் எனி காஸ்ட். ஈவன் மைக்ரோசாஃப்ட் ஆல்சோ cannot decrypt that password. நீங்க பாஸ்வேர்ட்ல பார்க்க முடியாது. யூ வாண்ட் டு see these இந்த கமாண்ட் அது SP__ பாஸ்வேர்டுன்னு ஒரு டேர்ம் பார்த்தேன் நான். you cannot see this. பாஸ்வேர்ட் நீங்க வந்து டீக்ரிப்ட் பண்ண முடியாது பை டிஃபால்ட்டா வந்து, பட் மேபி வாட் இஸ் த பர்பஸ் ஐ நீட் டு see. இது வந்து டெப்ரிகேட்டட் ஆக்சுவலி, இது வந்து ஐ திங்க் இட் இஸ் நாட் இன் யூஸ் ஆக்சுவலி. ஸோ அதுதான் வந்து எனக்கு ChatGPT சொல்லுது. ஓகே வில் சி ஆல் தோஸ் திங்ஸ் இன் செப்பரேட் கிளாஸ். ஸோ உங்களுக்கு வேணும்னா யார் கேட்டிங்களோ அவங்க இந்த கமெண்ட் போட்டிங்கன்னா யூ கேன் சி லிஸ்ட் ஆஃப் SP_ commands. You can see here all the SP commands are already there. System stored procedures. Investment. ஓகே சார். Sorry. So, யாராவது டவுட் இருக்கா? Otherwise you can end the class.